पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। वन्दे गुरूणां चरणारविन्दे सन्दर्शितस्वात्मसुखावबोधे निःश्रेयसे जाङ्गलिकायमाने संसारहालाहलमोघशान्त्यै। योगेन चित्तस्य पदेन वाचां मलं शरीरस्य च वैद्यकेन योपाकरोतं प्रवरं मुनीनां पतञ्जलिं प्राञ्जलिरानतोऽस्मि। आबाहुपुरुषाकारं शङ्खचक्रासिधारिणं सहस्रशिरसं श्वेतं प्रणमामि பதஞ்சலிம். இது வரைக்கும் பழைய இதிலிருந்து புக்கில் இருந்து படிக்கிறோம். இப்போ சதாசிவ பிரம்மேந்திரர் எழுதுகிற 4 ஸ்லோகங்களையும் மங்களாச்சரணத்தையும் படிக்கிறோம். यद्भावाद्वापीयं यद्भावनादवापीयं यद्भावनादवापीयं प्रत्यक्चितिरनामया प्रत्यक्चितिरनामया क्लेशकर्माद्यसंस्पृष्टं क्लेशकर्माद्यसंस्पृष्टं तमीशं कञ्चना भजे तमीशं कञ्चना भजे। श्रीमत्पतञ्जलेस्तस्य पतद्वन्द्वमनिन्दितं वन्दे येन मनः काय वाचां शुद्धिरकार्यसौ विद्यारत्नं मया लब्धं यत्कृपापारवारिदेः विद्यारत्नं मया लब्धं यत्कृपापारवारिधेः। वन्दे तान् विबुधैर्वन्द्यान् वन्दकानन्दतान् गुरु। श्रीमद्देशिकवक्त्राब्जान् निशं यात विलोड्यतां पनीन्द्रभनिते काचित् वृत्तिरारभ्यते मया। ॐ अथ योगानुशासनम्
அத யோகானுசாசனம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது யோக சுதாகரம்னு சொல்லக்கூடிய யோக சூத்திர விருத்தி, சதாசிவர் பிரம்மேந்திரர் எழுதுனது. அதுல நேற்று நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, முதல் சூத்திரம் பார்த்துருக்கோம், அத யோகானு சாசனம் அப்படின்னு பார்த்துருக்கோம். அத்தன்றதுக்கு அர்த்தம் சதாசிவ பிரம்மேந்திரர் என்ன பண்ணியிருக்கார், 2 மீனிங் எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்கார். ஆரம்ப வாச்சகம், மங்கள வாச்சகம். இதுதான் பொதுவா பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல கிரந்தம் ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் ஆரம்ப அர்த்தம், மங்கள அர்த்தம் 2 அர்த்தத்தை தான் எடுப்போம். ஆனா வியாசர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அதிகார அர்த்தம்னு ஸ்பெஷலா அங்க வேற ஒண்ணு கொடுத்திருக்காரு. இதுதான் காமன், இங்க சொல்றதுதான் காமன். எல்லா இடத்துல எங்கெல்லாம் அர்த்த சப்தம் இருந்தோ 2 அர்த்தம் எடுக்கணும். மங்களார்த்தம், அதுக்கப்புறம் ஆரம்ப அர்த்தம், இந்த 2 அர்த்தம் இருக்கணும். அப்புறம் யோகஸ்ய அனுசாசனம் அப்படின்னும் போது யோகம்னா என்ன, ஆச்சாரியர் கிளியரா தன்னோட விருத்தியில சொல்லியிருக்கார் சதாசிவர். யுஜ் சமாதம்ன்ற தாத்துல இருந்து தான் பாத்தீங்கன்னா சமாதின்ற சப்தம் செய்யப்படுது. யுஜ் சமாதினா என்ன அர்த்தம், சமாதவ் அப்படின்றதுக்கு அர்த்தம் சமாதி செய்யறதுல அப்படின்னு அர்த்தம். ஏன் பர்டிகுலரா இதை சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இணைவதில்னு ஒரு அர்த்தம் இருக்கு. யுஜிர் யோகே அப்படின்னு ஒரு தாத்து, அதுக்கு அர்த்தம் பாத்தீங்கன்னா இணைவதில் சேர்றதுன்னு அர்த்தம் யோகம் அப்படின்னு. அந்த அர்த்தத்தை பாத்தீங்கன்னா யோக சாஸ்திரத்துல எடுக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. இதே தான் பாத்தீங்கன்னா எங்க நம்ம வேதாந்தத்துல படிக்கும் போதும் கூட எங்கெல்லாம் யோக சப்தம் இருந்தோ அந்த இடத்துல எல்லாம் யோகம்ன்றதுக்கு அர்த்தம் ஆச்சரியர் சொல்வார் வியோகமேவ யோகம் அப்படின்னு சொல்லுவார். வியோகம்னு என்ன அர்த்தம், தனக்கு அந்நியமா இருக்கிறது எல்லாத்தையும் இது இல்லை இது இல்லை இது இல்லை இது இல்லைன்னு பண்றோம்ல, நேத்தி நேத்தி, அதான் யோகம். அப்ப இது எல்லாத்தையும் நேத்தி 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 நேத்தின்னு பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா மிச்சம் என்ன இருக்கும், நான் மட்டும் மிச்சம் இருப்பேன், சொருப்பம் மட்டும். இதேதான் இங்க யோக சாஸ்திரத்துல என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோகம்ன்றதுக்கு அர்த்தம் சமாதி. அந்த சமாதியை பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கேயும் சொல்ல போறோம், வியோகம் தான் யோகம். எதோட வியோகம், இந்த சித்தம் என்னோட சேர்ந்து இருக்கு பாத்தீங்களா, இந்த சித்தத்தை பாத்தீங்கன்னா இது என் நான் இல்லை, இது திருஷ்யம் அப்படின்னு நீங்க கழட்டி விட்டீங்க அப்படின்னா நீங்களா நின்றுவீங்க. அப்ப இங்கேயும் கூட பாத்தீங்கன்னா வியோகம் தான் யோகம். வியோகம்னு அர்த்தம் பிரிதல் தான் யோகம்ன்ற அர்த்தம். அப்ப நான் பாத்தீங்கன்னா எனக்கு அந்நியமா இருக்கிறது எல்லாத்துலயும் இருந்து நான் பிரிஞ்சேன் அப்படின்னா என்ன ஆகும், சமாதி சித்திச்சிடும், தானா நிக்க முடியும். அப்ப சமாதின்றதுக்கு அர்த்தம் சொல்லியாச்சு. அனுசாசனம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அனுசாசனம்ன்றதுக்கு அர்த்தம் இந்த சாஸ்திரம் ஹிரண்ய கர்ப்பர்கிட்ட இருந்து வந்தது, அதனால ஹைரண்ய கர்ப்ப சாஸ்திரம்னு பேர். ஹிரண்ய கர்ப்பர் தான் பாத்தீங்கன்னா யோகசிய பிரதமோ வக்தா. இந்த யோகத்துக்கு பாத்தீங்கன்னா முதல் வக்தா யாருன்னா ஹிரண்ய கர்ப்போ யோகசிய வக்தா நாண்ய புராதனக யாக்ஞவல்ய ஸ்மிருதியில பாத்தீங்கன்னா இந்த வச்சனம் சொல்லப்பட்டிருக்கு. ஹிரண்ய கர்ப்பர் தான் பாத்தீங்கன்னா இந்த யோகத்துக்கு ஆதி குரு, புராதனமான குரு, ஆதி குரு அந்த ஹிரண்ய கர்ப்பர் அப்படின்னு. நாண்ய புராதனக, இவருக்கு அந்நியமா வேற ஒருத்தர் அங்க புராதனமா இல்லைன்னு சொல்லியிருக்கு. அப்ப இந்த வித்யா ஹிரண்ய கர்ப்பர்ல இருந்து வந்தது. எப்படி வந்துச்சு, குரு சிஷ்ய பரம்பரை மூலமா வந்துகிட்டே இருக்கு. அதனால அதுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா கரெக்டா பரம்பரை பரம்பரை பரம்பரையா வர்றதுனால அனுசாசனம்ன்றதுக்கு அர்த்தம் என்னது, பரம்பரா வித்யா அப்படின்னு பேர். சரி, இந்த யோக சாஸ்திரம் எப்படிப்பட்டது, சாதனம் சபலம், சசாதனம் சபலம், சாதனங்களோடு கூடியது, பலனோடு கூடியது. என்ன பலன் என்ன சாதனம் இந்த சமாதிக்கு அப்படின்னு சமாதியை பத்தி பேச போகுது, சமாதியோட சாதனங்களை பத்தி பேச போகுது, சமாதியினால் உண்டாகக்கூடிய பலன்களை பத்தி பேச போகுது. இந்த மூணுத்தோடு கூடிய சமாதியானது இந்த யோகத்துல, இந்த யோக சாஸ்திரத்துல விசாரம் செய்யப்படுது. வியாக்கியானம்னா என்ன சுவாமி, ஒரு வார்த்தை இருக்கு, வியாக்கியாயதே, வியாக்கியானம் செய்யப்படுகிறது அப்படின்னு. வியாக்கியானம்னா என்னது, ஒரு லட்சணம் இருக்கு வியாக்கியானத்துக்கு. பொதுவா பாத்தீங்கன்னா வியாக்கியானம், கமெண்ட்ரி நம்ம சொல்றோம்ல, கமெண்ட்ரின்ற வார்த்தை இங்கிலீஷ்ல யூஸ் பண்றோம், வேற வழி இல்லாம பண்றோம், புரிஞ்சுக்கிறது சம்ஸ்கிருதத்திலேயே எப்பவும் புரிஞ்சுங்க. வியாக்கியானம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பதச்சேத பதோர்த்தோக்திஹி, பதச்சேத பதோர்த்தோக்திஹி விக்ரஹோ வாக்கிய யோஜனா, விக்ரஹோ வாக்கிய யோஜனா ஆக்ஷேபஸ்ய சமாதானம், ஆக்ஷேபஸ்ய சமாதானம் வியாக்கியானம் பஞ்சலக்ஷணம், வியாக்கியானம் பஞ்சலக்ஷணம். வியாக்கியானத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு லட்சணம் சொல்றோம், பதச்சேதா. இப்ப நான் என்ன பண்றேன், ஒவ்வொரு பதத்தையும் பிரிப்பேன், எத்தனை பதம் இருக்குன்னு சொல்லுவோம். முதல்ல அத ஒரு பதம், யோக 2 பதம், அனுசாசனம் 3 பதம். இப்ப இதை பிரிச்சு பிரிச்சு பதம் பதார்த்தம்னு நம்ம போடுறோம் பாத்தீங்களா. உங்களுக்கு PDF கொடுக்கும் போது என்ன பண்றேன்,
பதார்த்தம்னு போட்டு ஒவ்வொரு பதத்தையும் பிரிச்சு 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 போட்டு உங்களுக்கு மீனிங் சொல்றேன் பாத்தீங்களா. இதுக்கு பேரு பதச்சேதம்னு பண்றது. முதல்ல பதச்சேதம் பண்றது. பதச்சேதம் பிரிக்கிற, செப்பரேட் பண்றது. அப்போ வியாக்கியானம் யாரெல்லாம் வியாக்கியானம் பண்றாங்களோ, சங்கரரா இருக்கட்டும், பதஞ்சலியா இருக்கட்டும், சதாசிவரா இருக்கட்டும், யாரு பண்ணாலும் முதல் காரியம் அந்த ஸ்லோகத்துல இருக்கிற பதங்களை எல்லாத்தையும் பிரிச்சு பார்க்கணும். இப்ப நாளா எந்த ஸ்லோகத்தை எடுத்து மீனிங் பண்றதா இருந்தாலும் நான் முதல்ல என்ன பண்ணுவேன், என்னென்னலாம் பதம் இருக்குன்னு பார்ப்பேன் முதல்ல. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா பதோர்த்த உக்தி, பதா அர்த்த உக்தி, பதார்த்த உக்தி, பதோர்த்தோக்தின்னு பதத்தோட அர்த்தங்களை சொல்லணும். ரெண்டாவது அதனா என்ன மீனிங் நான் சொல்லிட்டேன்ல, உங்களுக்கு எத்தனை மீனிங் இருக்கோ எல்லாம் சொல்லிட்டேன். யோகம்னா மீனிங் சொல்லிட்டேன், அனுசாசனம்னா மீனிங் சொல்றேன். அப்ப பதத்தை பிரிக்கணும் ஃபர்ஸ்ட். செகண்ட் ஸ்டெப் பதத்தோட அர்த்தத்தை சொல்லணும். பதார்த்த உக்தின்னு பேரு ரெண்டாவது. பதச்சேதம், பதார்த்த உக்தி ரெண்டாவது. மூணாவது வந்து பாத்தீங்கன்னா விக்கிரகம் அப்படின்னு பேரு. விக்கிரகம்னா சமாச பதம்னு ஒண்ணு இருக்கு. நான் அதிகம் அதை பண்றது இல்லை. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு சமாசம் வந்து ரொம்ப கஷ்டமானது. அதனால நிறைய பேருக்கு நான் சமாசத்தை சொல்லாமையே, காம்பவுண்ட் வேர்டுன்னு நம்ம சொல்றோம், அந்த சமாசத்தை சொல்லாமே நான் தமிழ்லயே நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், சம்ஸ்கிருதத்துல சொன்னோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். சங்கரர் பாஷ்யத்துல எல்லாத்துலயும் அந்த சமாச பதத்தை மீனிங் பண்ணுவார். ஒரு பதம் இருக்குன்னு வச்சுங்களேன். என்ன பதம்? ஒரு சாதாரண ஒரு பதம் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா கிரகஸ்தன் அப்படின்னு இருக்குன்னு வச்சுங்களேன். கிரகஸ்தன்ற சப்தம் இருக்கும். அதுக்கு டைரக்டா மீனிங் என்னது? கிரகஸ்தர் கல்யாணம் பண்ணி வீட்டுல இருக்கிறவர், இல்லறத்தார் அப்படின்னு நம்ம மீனிங் சொல்லலாம். அதுக்கு வந்து மீனிங் சொல்லும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, கிரகே யக திஷ்டதி சக கிரகஸ்தா அப்படின்னு ஒரு விக்கிரக வாக்கியம் சொல்லுவோம். ஒரு ஃபார்ம், ஒரு வாக்கியம் சொல்றது. அத மீனிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாக்கியமா அமைக்கிறதுக்கு பேர் விக்கிரக வாக்கியம்னு பேர். எதெல்லாம் சமாச பதமா இருக்கோ, காம்பவுண்ட் வேர்டா இருக்கோ, அந்த காம்பவுண்ட் வேர்டுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா, எவன் கிரகத்தில் இருக்கிறானோ, எவன் வீட்டில் இருக்கிறானோ அவன் கிரகஸ்தன் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னீங்கன்னா அதுக்கு பேரு விக்கிரக வாக்கியம் அப்படின்னு பேர். இது மாதிரி சமாசம் வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டி இருக்கு. சம்ஸ்கிருதம் நிறைய படிக்காதவங்க இருக்கிறதுனால நான் என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னு, அதிகமா சமாச பதங்களை சம்ஸ்கிருதத்துல எல்லாம் அதிகம் சொல்றது இல்லை. தமிழ்லயே வியாக்கியானம் பண்ணிட்டு நான் போயிடுறேன். இந்த மூணாவது சொல்லணும். அதுக்கு பேர் விக்கிரக வாக்கியம் அப்படின்னு பேர். இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வாக்கிய யோஜனா. வாக்கிய யோஜனா அப்படின்னா ஒரு சென்டென்சஸ் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு வாக்கியமா அமைச்சு சொல்லணும். நான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய கிளாஸஸ் எல்லாம் இப்ப போட ஆரம்பிச்சிருக்காரு. அவர்கிட்ட பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாக்கியத்தை வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ண மாட்டேன். நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன், ஐயோ என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாக்கியம் ஒரு முழுசா ஒரு வாக்கியத்தை வந்து பாத்தீங்கன்னா அமைச்சாதான் சென்டென்ஸ் மேக் பண்ணணும். அந்த சென்டென்ஸ் மேக்கிங்ல தான் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தரோட ஸ்கில் இருக்கு. நீங்க சென்டென்ஸ் மேக்கிங் பண்ணீங்கன்னா தான் வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு பர்ஃபெக்டான ஒரு மீனிங் கொடுக்கறது ஆகும். பதம் இருக்கும், பதத்துக்கு பதார்த்தம் சொல்லலாம், பதம் சொல்லலாம், பதார்த்தம் சொல்லலாம், விக்கிரகம் கூட சொல்லுவாங்க. ஆனா வந்து அவங்க சொல்றதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்காது, வாக்கிய அமைப்பு இருக்காது. வாக்கியம் என்னது? சென்டென்ஸ் மேக்கிங் இருக்காது. அதுல எரர் இருக்கும். முன்ன பின்ன வந்து பாத்தீங்கன்னா சரியா ஃபிட் பண்ணணும். ஒவ்வொரு லாங்குவேஜ்க்கு ஒரு இது இருக்கு. அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா வாக்கிய யோஜனான்னு பேர். அன்வயம்னு சொல்லுவோம். இதுக்கு பேர் என்னன்னு? அன்வயம்னு பேர். ஸ்லோகத்துல இருக்கிறது, சூத்திரத்துல இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஆர்டர்ல பண்ணுவோம். இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன், உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா யோக சூத்திரம் கொடுக்கும் போதே பாத்தீங்கன்னா தெரியும், அத யோகஸ்ய அனுசாசனம் கிரியதே இருக்கா? கிரியத்தேன்ற பதம் இருக்கா? அதுல இல்ல. ஆனா நான் என்ன பண்ணிருக்கேன், அத யோகஸ்ய அனுசாசனம் கிரியத்தேன்னு ஒரு சென்டென்ஸா மேக் பண்ணிருக்கேன். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கிரியா பதத்தை போட்டுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெர்பை போட்டுதான் அதை கம்ப்ளீட் பண்ணணும். சூத்திரத்துல வெர்பு இருக்காது. அப்ப என்ன பண்ணணும், ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸ் மேக் பண்ணணும்னா முன்னாடி பின்னாடி பதங்களை போட்டு அதுக்கு என்ன சப்ஸ்டியூட் பண்ணணுமோ அதுக்கு பேர் அத்தியாகாரம்னு பேர். வெளியில இருந்து சில பதங்களை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணி ஒரு பூரணமா ஒரு வாக்கியம் அமைப்போம். அப்படி அமைச்சாதான் வந்து பாத்தீங்கன்னா மீனிங் ஃபுல்லா இருக்கும். இல்லைன்னா மீனிங்லெஸ் ஆயிடும், யாருக்கும் அர்த்தம் எடுக்க முடியாது. அப்ப வியாக்கியானம் பண்றதுல வந்து வாக்கிய யோஜனான்றது ரொம்ப முக்கியமானது. இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆக்ஷேபம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எது கொஸ்டின் பண்ணாலும் என்னோட வியாக்கியானம் ஏன் ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சின்ன வயசுல பாடம் படிக்கும் போது என்ன பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா, என் பேரே வந்து சம்சய சிகாமணின்னு பேர். என் பேர் வந்து பாத்தீங்கன்னா சம்சய சிகாமணி.
ஏன்னு கேட்டீங்கன்னா ஓவரா கேள்வி கேட்பேன். எனக்கு எதை எடுத்தாலும் ஏன் சின்ன வயசுல இருந்தே என் பக்கத்துலயும் யாரும் நெருங்க மாட்டாங்க. என்னை பார்த்தா பயந்து ஓடுவாங்க. ஏன் அப்படின்னு கேள்வியா கேட்பேன். ஆன்சரே நான் எதுவுமே சென்டென்ஸே பேச மாட்டேன். அது என்ன அது என்ன அது என்ன இது என்ன அது என்ன இது என்ன. ஐயோ, என் கூட எங்கேயாவது சின்ன வயசுல குழந்தைய கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு கூப்பிட்டு போனா இவங்க கூடவே வரக்கூடாதுன்னு பயந்துருவாங்க. எதை பார்த்தாலும் ஏன் எதுக்குன்னே கேள்வி கேட்டு இருப்பேன். இதே சம்ஸ்காரம் சாஸ்திரம் படிக்கும் போது என்கிட்ட இருந்துச்சு. நான் கொஸ்டின் எப்படி பாடம் படிச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதையுமே பாத்தீங்கன்னா சொன்னா அப்படியே அக்செப்ட் பண்ற ஹேபிட் எனக்கு இல்லவே இல்லை. அத்தை நான் பாத்தீங்கன்னா மங்களார்த்தம் ஆரம்ப ஏன் அப்படி வந்துச்சு, ஏன் அர்த்தத்துக்கு மங்களார்த்தம் அப்படின்னு நான் கேட்கறேன்னு வச்சுங்களேன். அப்படி படிச்சதுனாலதான் எங்க ஆச்சாரியார் சொல்லி கொடுத்துருக்காரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, சிருஷ்டியில ஆதியில பாத்தீங்கன்னா பிரம்மாவோட முகத்தாமரையில இருந்து பிரகடனப்படுத்தப்பட்ட இந்த ஸ்லோகம் கிடைச்சிச்சு. அப்போ உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிச்சா? அத்தன்றதுக்கு அர்த்தம் நான் பிளைனா பாத்தீங்கன்னா உங்களுக்கு மங்கள அர்த்தம் ஆரம்ப அர்த்தம் நான் சொல்லிட்டேன்னு வச்சுங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க, எஸ் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு போறீங்கன்னு வச்சுங்க. உங்க நாலேஜ் என்ன ஆயிடும், லிமிட் ஆயிடும். நீங்க ஏன் சுவாமி அத்தன்ற சப்தம் ஓங்காரம்ன்ற சப்தம் ஏன் மங்கள வாச்சகம், ஏன் பாத்தீங்கன்னா அது ஆரம்ப வாச்சகம்னு கொஸ்டின் பண்ணீங்கன்னா, நான் என்ன பண்ணுவேன், ஒரு ஸ்லோகத்தை மனுஸ்மிருதியில இருந்து ஒர்க் பண்ணி சிருஷ்டியோட ஆதியில இருந்து இது உண்டாச்சுப்பா, அதனால மங்களம் கரெக்ட். அப்ப உங்க நாலேஜ் என்ன ஆயிடுச்சு, பூர்ணமாயிடுச்சு. அப்போ ஒரு ஆச்சாரியர் என்ன பண்ணணும், வியாக்கியானம் பண்ணும் போது நமக்கு கேள்வி வருமானு கேட்டீங்கன்னா, சிஷ்யர்களுக்கு எப்பவுமே கேள்வி வராது. ஏன், நம்ம எல்லாம் இன்னும் உள்ள என்ட்ரு ஆயிருக்கோம். அப்ப நமக்கு நிறைய கேள்விகள் எல்லாத்துக்கும் வருமானது தெரியாது. இப்ப என்ன மாதிரி யாராவது ஒருத்தர் 2 பேருக்கு வருமா இருக்கும், கொஸ்டின் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, கிளாஸே மூவ் ஆகாது எங்களதுலாம். அப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா கேள்வி கேட்பாங்க, நிறைய பேர் பாத்தீங்கன்னா அக்செப்ட் பண்ற மூட்லயே இருப்பாங்க. அப்ப கேள்வி கேட்கலன்னா கூட சங்கரர் என்ன பண்ணுவார், வியாசர் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெரிய ஆச்சாரியார்கள் எல்லாமே வியாக்கியானம் பண்றவங்க எல்லாமே எதிர்க்க இருக்கிறவங்க கொஸ்டின் பண்ண மாட்டாங்கன்னு தெரிஞ்சு தானே கொஸ்டினை பாத்தீங்கன்னா ரைஸ் பண்றது. இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கோம்ல, பகவத்கீதையில 3வது சாப்டர் ஆரம்பிச்சிருக்கோம். 6 கிளாஸ் போயிருக்கா அவதாரிக்கா, 6 கிளாஸ் போயிருக்கு. இதே நீங்க பாத்தீங்கன்னா வேற எங்கேயாவது சங்கர பாஷ்யம் படிக்காம போனீங்கன்னா, இந்நேரம் 6 நாள் 24 ஸ்லோகத்தை பாத்தீங்கன்னா பகவத்கீதையில 24 ஸ்லோகத்தை முடிச்சுட்டு போயிருக்கலாம். 6 நாள் உட்கார்ந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் பூர்வபக்ஷி, அது அப்புறம் சித்தாந்தி, பூர்வபக்ஷி சித்தாந்தி, பூர்வபக்ஷி சித்தாந்தி அப்படின்னு கேள்வி ரைஸ் பண்ணி பதில சொல்லி, கேள்வி ரைஸ் பண்ணி பதில சொல்லி. இது எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய ஞானம் பாத்தீங்கன்னா கொஸ்டின் பண்ணி வந்துச்சுன்னா தான் ரொம்ப சாலிடான ஞானமா விஸ்தாரமான ஞானமா ஆகும். அதனால என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, ஆச்சாரியர்களே என்ன பண்ணுவாங்கன்னா ஆக்ஷேபம்னு சொல்லக்கூடிய கொஸ்டின் பண்ணுவாங்க. ஏன் சுவாமி, ஏன் இப்படி சொல்லக்கூடாது சாமி, இப்படி சொன்னா என்ன சுவாமி அப்படின்னு எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கணும். இதுக்கு பேர் ஆக்ஷேபம்னு பேர். ஆக்ஷேபம் கேட்டு நிறைய பேர்ட்ட பாத்தீங்க அப்படின்னா ஆன்சர் இருக்காது. ஒரு ஆச்சாரியாருக்கு முக்கியமான தகுதி என்ன தெரியுங்களா உங்களுக்கு? இப்ப நீங்க என்கிட்ட கேள்வி கேட்டீங்க அப்படின்னா பதில் சொல்ற சாமர்த்தியம் இருந்தாதான் யோக சாஸ்திரத்தை நான் எடுக்க முடியும். நீங்க ஏதாவது கேள்வி கேட்டு, ஐயோ தெரியலையே ஜி, நான் என்னோட ஆச்சாரியர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்கறேன் ஜி அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா, அப்ப நீங்க எல்லாம் சேர்ந்து என்னோட ஆச்சாரியர்கிட்ட போய் பாடம் முடிச்சுக்கலாம்ல, நான் இன்னும் ஸ்டூடெண்டா தான் இருக்கேன்னு அர்த்தம். அப்போ ஒரு கிரந்தம் எழுதணும் இல்ல ஒரு டீச்சிங் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும், எந்த கொஸ்டின் எந்த கார்னர்ல இருந்து வந்தாலும் அந்த கொஸ்டினுக்கு பாத்தீங்கன்னா அந்த சப்ஜெக்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா நிபுணத்துவத்தோட கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ற சாமர்த்தியம் இருக்கணும். அதுக்கு பேரு ஆக்ஷேபஸ்ய சமாதானம். ஆக்ஷேபம், அதுக்கப்புறம் சமாதானம். இந்த 5 பாட்டு இருக்கணும். என்ன பண்ணணும், முதல்ல பதச்சேதம், பதத்தை பிரிக்கணும். 2வது பதார்த்த உக்தி, பதத்துக்கு அர்த்தத்தை சொல்லணும். அதுக்கப்புறம் விக்கிரகம், விக்கிரகம்ன்றதுக்கு அர்த்தம் அந்த ஒரு பதத்துக்கு காம்பவுண்ட் வேர்டுக்கு மீனிங் சொல்லணும். அதுக்கப்புறம் வாக்கிய யோஜனா, சென்டென்ஸ் மேக்கிங் பண்ணணும். அதுக்கப்புறம் கொஸ்டின் பண்ணணும். அதுக்கப்புறம் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும். இந்த 5 இருந்துச்சுன்னா வியாக்கியானம் 5 லட்சணம். வியாக்கியானம் பாத்தீங்கன்னா 5 லட்சணத்தை உடையது. அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, இந்த யோக சாஸ்திரத்துக்கு பாத்தீங்கன்னா சாதனத்தோட பலனோட சேர்ந்து சமாதிய பத்தி வியாக்கியானம் செய்யப்படுகிறது இந்த பதஞ்சல யோக சூத்திரத்துலன்னு சொல்லிட்டாரு. சொன்னதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா யாருக்காவது பாத்தீங்க அப்படின்னா, நான் பாத்தீங்கன்னா கைவல்யத்தை அடையணும் சுவாமி அப்படின்னு யாருக்காவது ஆசை இருந்துச்சு அப்படின்னா, அந்த கைவல்யத்தை அடையறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சமாதி அடையணும்.
அந்த சமாதி தான் வந்து பாத்தீங்கன்னா பிரதிபாத்தியம் அப்படின்னு பேரு. சமாதியை இந்த கிரந்தம் என்ன பண்ணுது? எஸ்டாப்ளிஷ் பண்ணுது. இந்த கிரந்தத்தை படிக்கிறதுனால நமக்கு என்ன எஸ்டாப்ளிஷ் ஆக போகுதுன்னா, சமாதின்னு சொல்லக்கூடிய சொஸ்வரூப அவஸ்தானம் தான் கண்ணுல நிக்கிற அந்த சமாதியானது எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படுது. யாரு பண்றா அப்படின்னா இந்த கிரந்தம் பண்ணுது. இந்த கிரந்தத்துக்கும் கிரந்தத்தோட விஷயம் எது அப்படின்னா சமாதி. அந்த கிரந்தத்தோட விஷயம் சமாதின்ற விஷயம். அந்த விஷயத்தை இந்த கிரந்தமானது, இந்த டெக்ஸ்ட் ஆனது, பதஞ்சல யோக சூத்திரமானது எஸ்டாப்ளிஷ் செய்கிறது. அதுக்கு என்ன பேரு? பிரதிபாதகம் அப்படின்னு பேரு. பிரதிபாத்தியம் அப்படின்னா விஷயம், பிரதிபாதகம்னா டெக்ஸ்ட். இந்த பிரதிபாத்தியம் எது அப்படின்னா சமாதி. இந்த சமாதியை இந்த டெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுது? எஸ்டாப்ளிஷ் பண்ணுது. பிரதிபாதகம்னு பேரு. டெக்ஸ்டுக்கும் இந்த விஷயத்துக்கும் இருக்கிற சம்பந்தம் பிரதிபாத்திய பிரதிபாதக சம்பந்தம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டெக்ஸ்ட் பிரதிபாதகம். இதனால பிரதிபாத்தியம் எது அப்படின்னா சமாதி ஆயிடுச்சு. இதை வந்து ஆச்சரியார் சொல்லிட்டார். சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா சமாதியை வந்து நம்ம என்ன பண்ணோம்? 2 விதம்னு பார்த்தோம். எப்பவுமே பார்த்திருக்கோம், சம்பிரஜாதம் அசம்பிரஜாதம். அதுக்கு என்ன பேரு லௌகிகமா? சவிகல்பம் நிர்விகல்பம் அப்படின்னு 2 பேர். சமாதி எதோட சுபாவம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சமாதி வந்து பாத்தீங்கன்னா சித்தத்தோட தர்மம். சித்தத்துக்கு ஒரு தர்மம் இருக்கு. என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 3 குணங்களுடைய சித்தம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சமாதி அடையும். எந்த சமாதி அடையும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சித்தத்தை 5ஆ பிரிச்சிருக்கோம். க்ஷிப்தம், மூடம், விக்ஷிப்தம், ஏகாகிரம், நிருத்தம் அப்படின்னு. சித்தத்தோட இது என்னது? மெட்டீரியல் காசு என்னது அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, மெட்டீரியல் காசு உபாதான காரணம் 3 குணங்கள். சித்தம் 3 குணங்களால் ஆனது. அந்த 3 குணங்களோட வேரியேஷனால சித்தம் எப்படி ஆகும்? 5 பூமிகளா பிரியுது, 5 ஸ்டேட் அடையுது. இந்த சித்தத்துல இருக்க 3 குணங்கள் வேரியேஷன் ஆகும்போது, ரஜோகுணம் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா கருமங்கள்லயே விஷயங்கள்லயே போகும். அதுக்கு பேரு க்ஷிப்த பூமின்னு பேரு. அதுக்கப்புறம் ஒரே ஆலசியம், தூக்கம், சோம்பல், எந்த காரியத்தையும் உடனே பண்ணாம போரா அப்படியே சோம்பலா இருக்கிறது, இதெல்லாம் இருந்துச்சுன்னா தமோ குண பிரதானமா இருந்துச்சுன்னா மூடம்னு பேரு. நமக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, நம்ம எல்லாம் விக்ஷிப்த பூமியில இருக்கோம். நமக்கு எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா சத்துவகுணம் 50%, அதுக்கப்புறம் ரஜோகுணம் வந்து பாத்தீங்கன்னா 30-40%, 10% வந்து தமோ குணம். இப்படி இருந்துச்சு அப்படின்னா, சத்துவகுணத்தோட ரஜோகுணம் கலந்து இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேரு விக்ஷிப்த பூமின்னு பேரு. சொல்லியாச்சு. தர்மியா இருப்பான், நல்ல தர்மியா இருப்பான். ஆனாலும் கூட வந்து அப்பப்போ வந்து உள்ளுக்குள்ளார அசுரனும் வருவான். அப்பப்போ வந்து பாத்தீங்கன்னா இம்சை பண்ணுவோம், எல்லாம் பண்ணுவோம். நான் சின்ன வயசுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏதாவது கிடைச்சதுன்னா பிடிச்சி கொஞ்சிக்கிட்டே இருப்போம். கொஞ்சிக்கிட்டே இருந்தாலும் டப்பு டப்புன்னு அடிச்சிடும். பூனை நாய்க்குட்டிலாம் இருக்குன்னா ஒரு பக்கம் ஃபீடிங் பண்ணுவோம், ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா பூனை போட்டு அடிக்கிறது. என்னன்னா, ஒரு பக்கம் சத்துவகுணத்தினால தேவனா இருப்போம், அதே நேரத்துல இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரஜோகுணத்தினால அசுரனா இருப்போம். நம்ம எல்லாமே அந்த மிக்சிங்ல இருக்கோம் நம்ம. அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா விக்ஷிப்த பூமின்னு பேரு. இந்த 3 பூமிய தியாகம் பண்ணிட்டு என்ன பண்ணணும்? சமாதி அடையணும்னு ஆசைப்படுறவங்க எல்லாம் இந்த 3 பூமிகளையும் 3 ஸ்டேட்டையும் அவாய்ட் பண்ணணும். கீதாலையும் சொல்ல போறோம், சத்துவகுணத்தை மட்டும் விருத்தி பண்ணணும். நித்திய சத்வஸ்தகா கீதால சொல்லும்போது சொல்றாரு, திரைகுண்யோ விஷயாவேதாக நிஸ்திரைகுண்யோ பவார்ஜுன நிர்த்வந்துவோ நித்திய சத்வஸ்தக நிர்யோக க்ஷேம ஆத்மவான். 2:45 2வது அத்தியாயத்துல 45வது ஸ்லோகம் எடுத்து ரெஃபரன்ஸ் எடுத்து போட்டுங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குணாதீத்தன் ஆகணும், அதான் சமாதின்னு பேரு. 3 குணங்களை கடந்து போகணும். 3 குணங்கள் தான் வந்து இந்த சம்சாரம். அப்ப இதை கடந்து போகணும்னா என்ன பண்ணணும்? சத்துவ குணத்துல நிக்கணும். நம்ம சத்துவ குணம் நிக்க 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 நமக்கு வந்து குணத்தை தாண்டி போற மாதிரி ஆயிடும். தமோ குணத்திலிருந்து ரஜோ குணத்துக்கு வரணும், ரஜோ குணத்திலிருந்து வந்து பாத்தீங்கன்னா சத்துவ குணத்துக்கு வரணும். விவேகானந்தர் என்ன பண்றாரு, 90s ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா அவர் என்ன பண்றாரு, உள்ள பாக்குறாரு, எல்லா இடத்துலயும் தாமசம் போயிட்டு இருக்கு. இந்தியா ஃபுல்லா எல்லாம் வந்து சான்னியாசிகள்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா தூங்கிட்டு இருக்கான். இப்ப திருவண்ணாமலையில வந்து பாத்தீங்கன்னா அதான் பிக்ஷா. காலையில 6 மணிக்கு யாராவது சாப்பிடுவாங்களா? நீங்க திருவண்ணாமலையில வந்து பாத்தீங்கன்னா தெரியும், 5:30 சாமி சொல்றேன், 6 மணியில சாமி, 5:30 மணிக்கு. திருவாவடுதுறை ஆதீனம் வந்து பாத்தீங்கன்னா அன்னதானம் பண்றாங்க.
அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா திருவாவூர் ஆதீனத்துல இருக்கிற மேனேஜருக்கு வந்து பாத்தீங்கன்னா நைட்டு தூக்கம் வராது இருக்கு. அவர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா ராத்திரியா குக்கிங் பண்றாரு. 5:30 மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா பிக்ஷா கிடைக்கும். எங்கேயாவது பிக்ஷா 5:30 மணிக்கு எவனாவது சாப்பிடுவானா? சாப்பிட்டு அவன் என்ன ஆவான் யோசிச்சு பாருங்க. 5:30 மணிக்கு சாதுக்கள் சாப்பிட்டு 6 மணிக்கு திரும்ப படுத்து தூங்கிடுவாங்க. 5 மணிக்கு வேக்கப் ஆவாங்க. 5:30 மணிக்கு நல்ல பிக்ஷா. பிக்ஷானா எப்படிப்பட்ட பிக்ஷா? சாதம், சாம்பார், ரசம் போட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் திரும்ப வேக்கப் ஆகி தியானம் பண்ண முடியுமா? 6 மணிக்கு படுத்துருவாங்க. எவன்டா அவன் இந்த நேரத்துல பிக்ஷை கொடுக்குறது அப்படின்றது கடுப்பா ஒரு பாக்குறதுக்கு. அப்ப என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இங்க மலையை சுத்தி தூங்கிட்டே இருக்காங்க. இதே மாதிரி ஒரு காலம் வந்து பாத்தீங்கன்னா விவேகானந்தரோட காலத்துல இருந்து அவர் சொல்றாரு, போய் ஃபுட்பால் விளையாடுங்க அப்படின்ற. சன்னியாசிகளை பார்த்து போங்க சன்னியாசின்னு சும்மா உட்கார்ந்துட்டு போய் ஃபுட்பால் விளையாடுங்க. எதுக்கு அர்த்தம் தெரியுங்களா உங்களுக்கு? தமோ குணத்துல இருந்தா என்ன பண்ண முடியாது, தர்மத்துக்கும் போக முடியாது, இது பண்ண வேஸ்ட் யூஸ்லெஸ்ஸான ஜீவனம். அப்ப தமோ குணத்துல இருந்து நம்ம என்ன பண்ணணும், நல்லா தூங்கிக்கிட்டே இருக்கும். அப்படின்னா வேக்கப் ஆயிட்டு என்ன பண்ணணும், மலை ஏறணும், வாக்கிங் பண்ணணும், இது மாதிரி ஏதாவது ஒரு ரஜோ காரியத்தை பண்ணணும். அதுக்கப்புறம் ரஜஸ்லயே இருந்துடலாமா? உலகம் ஃபுல்லா ரஜோ குணத்துலதான் இருக்கு. ரஜஸ்ல இருந்தாலும் முடியாது. அப்ப என்ன பண்ணணும், ரஜஸ் வந்து பாத்தீங்கன்னா சம்சாரத்தை கொடுக்கும். அதனால என்ன பண்ணணும், அதுல இருந்து சத்துவ குணத்தை அதிகப்படுத்தி சத்துவத்திலேயே எஸ்டாப்ளிஷ் ஆகணும். சத்துவ குணத்துல இருந்து எஸ்டாப்ளிஷ் ஆகி என்ன பண்ண போறோம், ஏகாகிர சித்தம் ஃபுல்லா அந்த சத்துவ குணத்துல உண்டாகிறது. அப்ப அந்த 3 பூமிகளை தியாகம் பண்றோம். க்ஷிப்தம், மூடம், விக்ஷிப்தம். இந்த 3 பூமியை தியாகம் பண்ணிட்டு சத்துவ குணத்தை அதிகப்படுத்தும் போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, சத்துவ குணம் 70% ஆகும் போது சமாதி ஸ்டார்ட் ஆகுது. சவிகல்ப சமாதிகள், சம்பிரஜாத சமாதிகள், 6 சமாதி 17வது சூத்திரத்துல இருந்து சொல்ல போறோம். அப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, சமாதிகள் சம்பவிக்கும். அதுக்கப்புறம் அந்த சத்துவ குணத்தை தாண்டி அவன் என்ன பண்றான், சித்தமே நான் இல்லை அப்படின்னு ஒரு ஜம்ப் பண்ணி போய் நின்னான் அப்படின்னா அந்த இடத்துல குணாதீத்தன் அப்படின்னு பேரு. சித்தத்தை தாண்டி போயிடுறான் அப்படின்னு கீதால 2வது அத்தியாயத்துல 45வது ஸ்லோகத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இது வரைக்கும் சொல்லியாச்சு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, சித்தத்தோட தர்மம் அதை வந்து நம்ம என்ன பண்ண போறோம், சமாதியா 2 சமாதிகளை பிரிச்சுக்கிறோம். சத்துவ குணத்துல நடக்கக்கூடிய சமாதிகள் சவிகல்பம். சத்துவ குணத்தை தாண்டி போயிட்டோம் அப்படின்னா, சித்தத்தை தாண்டி போயிட்டோம்னா நிர்விகல்பம் சொல்லக்கூடிய அசம்பிரஜ்ஞ சமாதி சம்பவிக்குது. நேற்று பாடம் பார்த்தாச்சு. இன்னைக்கு பாடத்துக்கு வந்துருங்க. அதுனா மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அவதாரிக்க பாஷ்யம் ஆச்சாரியர் எழுதுறார். அதுனா அப்படின்னா இப்பொழுது, த்விவிதஸ்ய சமாதேஹே 2 விதமான சமாதிகள் சொல்லப்பட்டுச்சா? அந்த 2 விதமான சமாதிகள், சொல்லப்பட்ட 2 விதமான சமாதிகளுக்கு சாதாரணம் லட்சணம் லக்ஷயதி. சாதாரண டெபினிஷன், லட்சணம் அப்படின்றதுக்கு அர்த்தம் டெபினிஷன். 2 சமாதிகள் இருக்கு, சம்பிரஜாதம் அசம்பிரஜாதம், இல்லைன்னா சவிகல்பம் நிர்விகல்பம். இந்த 2 சமாதிகளை பத்தின லட்சணத்தை வந்து பாத்தீங்கன்னா, டெபினிஷனை வந்து பாத்தீங்கன்னா இந்த சூத்திரமானது 2வது சூத்திரம் இப்பொழுது சொல்கின்றது அப்படின்னு வச்சாச்சு. லட்சியத்தை அப்படின்னா என்ன அர்த்தம், சொல்கின்றது. என்ன சூத்திரம்? 2வது. யோகஸ்சித்த விருத்தி நிரோதா, யோகஸ்சித்த விருத்தி நிரோதா, யோகஸ்சித்த விருத்தி நிரோதா. ஃபர்ஸ்ட் வியாக்கியானத்துல என்னெல்லாம் பண்ணணும், யோகா பதச்சேதம் பண்ணணும். யோகா சித்த விருத்தி நிரோதா. இது ஆக்சுவலா வந்து 2 பதம் தான். யோகான்னு ஒரு பதம், சித்த விருத்தி நிரோதகன்னு ஒரே பதம். அது 2 பதம் தான் சூத்திரம். ஆனா நான் உங்களுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா 3ஆ பிரிக்கிறேன். யோகா சித்த விருத்தி நிரோதா அப்படின்னு 3ஆ பிரிக்கிறோம். யோகம்னா என்னது அப்படின்னு கேட்டா நம்ம தெளிவா சொல்லிட்டோம். யோகம் என்றால் சமாதி. சமாதினா 2, சவிகல்பம் நிர்விகல்பம், சம்பிரஜாதம் அசம்பிரஜாதம்னு 2 சமாதி. அப்ப யோகம்னா சமாதி. யோகத்தை அடையறதுக்கு நம்ம என்ன அனுஷ்டானங்கள் பண்றோமோ, ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், இது மாதிரி எதெல்லாம் பண்றோமோ அதுவும் யோகம் என்றே சொல்லப்படுகிறது. ஆனா மெயின் மீனிங் என்னது, யோகம்னா சமாதி. சரி, அந்த சமாதி எப்ப சம்பவிக்கும்? சித்தவிருத்தி நிரோதா. சித்தவிருத்திய வந்து பாத்தீங்கன்னா நிரோதம் பண்ணுனா, நிரோதம் மீன்ஸ் என்னது அப்படின்னா ஷட் டவுன் பண்றது. கம்ப்ளீட்டா விற்த்திகள் இல்லாம போச்சு அப்படின்னா அந்த இடத்துக்கு பேர் வந்து சித்தவிருத்தி நிரோதம்னு பேரு.
இந்த இடத்துல சித்தம்னா என்ன எடுக்கணும்? மனசு. மனசை மட்டும் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சொல்லியிருக்கேன், மனசுன்றது வந்து பாத்தீங்கன்னா மேல இருக்கிறது ஒரே தாட்டுக்கு பேர் தான் மனசு. விருத்தி சித்தம்னு பேரு. தாட்டுக்கு பேர் தான் சித்தம். மேல இருக்கிற தாட்டுக்கு என்ன பேரு? ஒரு கடல்ல வந்து அலை அலையா வந்துகிட்டு இருக்கு. கடற்கரையில இருக்கிறோம் அப்படின்னா என்ன இருக்கும்? அலை அடிச்சுக்கிட்டே இருக்குமா? என்னைக்காவது நின்று இருக்கா? கடல் அலை என்னைக்காவது நின்று இருக்கா? நிக்கிறதே இல்லை. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கடல் அலைகள் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா மனசு. அதே மாதிரி சித்தமத்துல வந்து பாத்தீங்கன்னா எண்ணங்கள் வந்து பாத்தீங்கன்னா உண்டாயிட்டே இருக்கு. இந்த எண்ணங்கள் தாட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உண்டாயிட்டே இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு கடல் அலை மாதிரி. அதுக்கு பேர் என்னது? மனசுன்னு பேரு. தாட்டுக்கு பேரு மனசு. சதா சதா வந்துகிட்டே இருக்கும். இதுக்கப்புறம் இந்த கடல் அலைய கிரியேட் பண்றது எது இருக்கு தெரியுமா உங்களுக்கு? ஒரு வேவ் வரும் பாத்தீங்களா? அந்த வேவ் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வெளியில இருக்கிற அந்த வேவ் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த சல 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 சலன்னு குமிழ்களை எல்லாத்தையும் உண்டு பண்ணிட்டே வருது. பபிள்ஸ் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணுது. அந்த வேவ் இருக்கு பாத்தீங்களா? அந்த வேவுக்கு தான் பேரு சங்கல்பம் அப்படின்ற தாட். இந்த கடல் அலையில பாத்தீங்கன்னா அந்த அலை நான் சொல்றது வந்து இந்த கடற்கரையில வர சின்னதா வர்றது. அது ஆயிரக்கணக்கா லட்சக்கணக்கா கோடிக்கணக்கா இருக்கும். ஆனா அதை கிரியேட் பண்ற அந்த பெரிய வேவ் இருக்கு பாருங்க, அந்த பெரிய வேவ் வந்து கம்மியா தான் இருக்கும். ஒரு பெரிய வேவ்ல ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான சின்ன அலைகள் பபிள்ஸ் எல்லாம் கிரியேட் ஆகும். அந்த பெரிய வேவுக்கு பேர் என்ன பேரு? சங்கல்பம். வேவ் தான், அதுவும் தாட்டு தான். அதுக்கப்புறம் இதுக்கு பின்னாடி எது இருக்கு அப்படின்னா ஆழ்கடல் இருக்குல்ல, டீப்பா இருக்குல்ல, அங்க சத்தம் இருக்குமா? ஒண்ணும் இருக்காது, நிசப்தமா இருக்கும். அப்ப அந்த இடத்துல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த இடத்துல இருக்கிறது தான் சித்தம்னு பேரு. நம்ம மனசுல வந்து பாத்தீங்கன்னா சித்தம் வெளியில தெரியவே தெரியாது. அதுதான் காரணம். பீஜம்னு பேரு. ரூட்டு, மரத்தோட ரூட் வந்து வெளியில தெரியாது. அது மாதிரி சித்தம் வெளியில தெரியாது, தூக்கத்துல இருக்கிறது அது. அப்போ அதுதான் வாசனைகளோட இடம்னு பேரு. அப்ப மேல் மனசு தாட்டு, அந்த சங்கல்பம்னு நம்ம எதையெல்லாம் சங்கல்பம் பண்றோமோ, அபிப்பிராயங்கள் வைக்கிறோமோ அதெல்லாம் சங்கல்பம், அதெல்லாம் புத்தின்னு பேரு. அந்த புத்திக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா எது வந்து பாத்தீங்கன்னா வாசனாமயமா வாசனைகள் பதிவுகள் அநேக ஜென்மங்கள்ல இருந்து கொண்டு வருதோ அந்த பதிவுகளை வச்சிருக்கிறது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா சித்தம். அது கண்ணுக்கு தெரியாது. இப்ப உங்க கண்ணுக்கு தெரிஞ்சது எதுன்னு கேட்டீங்கன்னா மனசு கண்ணுக்கு தெரியுமா? ஆமா சாமி. சங்கல்பம் தெரியுமா கண்ணுக்கு? ஆமா சாமி. அடுத்த வருஷம் நான் அடுத்த மாசம் வந்து பாத்தீங்கன்னா அயோத்தியா போறேன்னு சங்கல்பம் வச்சிருக்கோம் சாமி. தெரியும் சாமி. வீடு கட்டணும், அதுக்கப்புறம் அயோத்தியா போகணும், அதை பண்ணணும், இங்க போகணும், அங்க போகணும், அப்படி நிறைய ப்ரோக்ராம் வச்சிருக்கோம் சாமி. அப்ப அந்த ப்ரோக்ராம் எல்லாம் சங்கல்பம், அதெல்லாம் புத்தின்னு பேரு. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணமா இருக்கிற வாசனைய பத்தி நமக்கு தெரியுமா அப்படின்னா வாசனை தெரியல சாமி. ஏன்னா அது சித்தம். இந்த மூணுத்தையும் வந்து பாத்தீங்கன்னா நிரோதம் பண்ணினாதான் சமாதி சம்பவிக்கும். ரொம்ப கிளியரா எடுத்துக்கணும். நீங்க வெறும் மேல இருக்கிற தாட்டை மட்டும் நிரோதம் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? அது டெம்பரவரி. நம்ம என்ன ரமணாசிரமத்தை போய் உட்கார்ந்தோம்னு வச்சுங்க, 1/2 hour வந்து பாத்தீங்கன்னா நல்லா உட்கார்ந்துருப்போம். 1 hour 1/2 hour உட்கார்ந்தீங்க அப்படின்னா அந்த டைம் பீயிங்க்கு என்ன இருக்கும்? விருத்திகள் எல்லாம் நிரோதமான மாதிரி இருக்கும். வெளியில வந்தீங்கன்னா என்ன ஆயிரும்? திரும்ப ஃப்ளட் ஸ்டார்ட் ஆயிரும். அப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மெடிடேஷன் பண்ண போறவங்க வந்து பாத்தீங்கன்னா சங்கல்ப நாசத்தை பண்ணல. சங்கல்பத்தை நாசம் பண்ணவங்க எல்லாரும் நிறைய சன்னியாசி சாதுக்கள் சங்கல்பம் பண்ணாம இருக்காங்க. இப்ப நான் இருக்கேன். நிறைய சங்கல்பத்தை வந்து பாத்தீங்கன்னா விவேகம் பண்ணி தேவையில்லைன்னு எல்லாத்தையும் நெகேட் பண்ணிட்டே இருப்பேன். ஆனா பீஜத்துல என்ன இருக்கும்னு யாருக்கும் தெரியாது. வாசனைகள் அது ஜென்மத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்ப வாஸ்தவத்துல நீங்க வந்து பாத்தீங்கன்னா யோக சித்தவிருத்தி நிரோதம்னு சமாதி, நிர்விகல்ப சமாதி அடையணும் அப்படின்னா முதல்ல மனசை நாசம் பண்ணணும், அதுக்கப்புறம் சங்கல்பத்தை நாசம் பண்ணணும், அதுக்கப்புறம் வாசனைகளை நாசம் செய்ய வேண்டும். இந்த மூணும் நடந்தாதான் நிர்விகல்ப சமாதி சம்பவிக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் மனசு நாசமாயிட்டு மனசு வந்து பாத்தீங்கன்னா ஏக்க சங்கல்பத்துல இருந்துச்சு அப்படின்னா சவிகல்ப சமாதிகள் சம்பவிக்கும். மேல இருக்க தாட் எல்லாம் நீங்க ரிமூவ் பண்ணிடுறீங்க. பண்ணிட்டு உள்ளுக்குள்ளார ஒரே சங்கல்பத்தை வைக்கிறீங்க. மாமேவ மன ஆதர்ஸ்வ மகிபுத்தி நிவேஷ கீதால சொல்றாரு, ஈஸ்வரன் மட்டும்தான் எனக்கு வேணும்னு ஒரே சங்கல்பத்தை வச்சுக்கிட்டு ஈஸ்வரன் நாமத்திலேயோ ரூபத்திலேயோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா சங்கல்பத்தை வச்சு அதுலயே போக்கஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? சவிகல்ப சமாதிகள் கிடைக்கும். அதனால உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா லோக்கங்களை பிராப்தி பண்ணலாம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அது நிர்விகல்ப சமாதி ஆகாது, மோட்சத்தை கொடுக்காது.
அப்ப என்ன அர்த்தம்? மேல் மனசை மட்டும் நிப்பாட்டுறதுனால வந்து பாத்தீங்கன்னா சங்கல்பத்தை ஒன்னா வச்சுக்கிட்டீங்கன்னா சவிகல்ப சமாதி கிடைக்கும். அதுக்கப்புறம் அந்த சங்கல்பத்தையும் நீக்கிட்டு சித்தத்துல இருக்கிற விற்த்திகளையும் நாசம் பண்ணினீங்க அப்படின்னா ததா திரஷ்டு ஸ்வரூபே அவஸ்தானம் சொல்ற நிர்விகல்ப சமாதி சம்பவிக்கும் சொல்லியாச்சு. டீக்கா வந்துருங்க. நம்ம இந்த விற்த்திக்கு பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா டீக்கான்னு சொல்லுவோம். பாஷ்யம் வியாச பாஷ்யம், இது வந்து பாத்தீங்கன்னா டீக்கான்னு சொல்லுவோம். இதுக்கு என்ன பேரு? டீக்கா. என்ன டீக்கா? விற்த்தின்னு பேர் வச்சிருக்கோம். யோக சூத்திர விற்த்தி. ஆச்சாரியர் எழுதுறார் சமாதி எப்படி சம்பவிக்கும். ஆச்சாரியர் சொல்றார் ரஜஸ்தமோ விற்த்திர் நிரோதோ யோக இத்தியர்த்தக. தெளிவா சொல்றார். ரஜஸ்தமோ விற்த்தியோர், ரஜஸ் ரஜோ விற்த்திகள், தமோகுண விற்த்திகள். ரஜோகுணத்திலிருந்து விற்த்திகள் உண்டாகும், தமோகுணத்திலிருந்து விற்த்திகள் உண்டாகும். இந்த ரஜஸ் தமோ விற்த்தையோர் விற்த்தையோகோ நிரோதோ, இந்த விற்த்திகளுடைய நிரோதம், இதை தடுத்து நிறுத்துதல் எதுவோ அதுக்கு பேரு யோகம் என்று அர்த்தமாகும். சாமி சத்துவகுணத்தை விட்டுட்டாரு சாமி. ஆமா, சத்துவகுணத்தை இங்க சேர்க்கல. ரஜோகுணத்தையும் தமோகுணத்தையும் நீங்க நிரோதம் பண்ணினீங்கன்னாவே, கீதால வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல நம்ம மாண்டுக்கிய காரிக்கால வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப உத்தமமான காரிக்காலா சொல்றாரு ஆச்சாரியர். எப்படி வந்து பாத்தீங்கன்னா நீங்க நம்ம நிகிருண்ணேன உபாயேன நிகிருண்ணியாத், ஆச்சாரியர் வந்து 3:42 மாண்டுக்கிய காரிக்கால கௌடபாத ஆச்சாரியார். ஏன் சுவாமி கௌடபாதரை கொண்டு வரீங்க அப்படின்னா, கௌடபாதர் யாரோட சிஷ்யர்னு சொல்லியிருக்கேன் ஆரம்பத்திலேயே, பதஞ்சலியோட சிஷ்யர். அப்ப பதஞ்சலிட்ட இருந்து வேதா யோகம் படிச்சவர் வந்து யோகத்தை சொல்லுவாரா, அதனால அவரோட சிஷ்யர் வந்து பாத்தீங்கன்னா மாண்டுக்கிய காரிக்கால 3வது இது வந்து பாத்தீங்கன்னா அத்தியாயம் வந்து அத்வைத பிரகரணம். அதுல 42வது ஸ்லோகத்துல சொல்றார் உபாயேன நிகிருண்ணியாத், உபாயத்தினால் நிகிரகம் செய்ய வேண்டும். எதை பண்ணணும்? விக்ஷிப்தம் காமபோகயோஹோ. விக்ஷிப்தம்னா நான் சொன்னேன்ல, நம்ம எல்லாம் எங்க இருக்கோம்? விக்ஷிப்தத்துல இருக்கோம். ரஜோகுணம் இருக்கும், இந்த அதே நேரத்தில் சத்துவகுணம் இருக்கும். நம்ம சித்தம் எங்க போகும்? விசேஷமா தர்ம விஷயங்கள்லயே போகும். அங்க போலாம், அயோத்தியா போலாம், திருச்செந்தூர் போலாம், இங்க போலாம், அங்க போலாம் அப்படின்னு மனசு அந்த ஹோமத்துல கலந்துக்கலாம், இந்த ஹோமத்துல கலந்துக்கலாம், அன்னதானம் பண்ணலாம், இது மாதிரி புண்ணிய கர்மாக்கள்ல ஈடுபடலாம், கும்பாபிஷேகம் நடக்குது அங்க போலாம் அப்படின்னு நல்ல கர்மத்திலேயே பகிர் விஷயமாவே போகும் நமக்கெல்லாம். க்ஷிப்தத்துல இருக்கிறவன் அதர்மத்துல போவான். நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம்னு கேட்டா நிறைய தர்ம காரியங்கள்லயே சித்த வெளியிலேயே சுத்திட்டு இருக்கோம். காமபோகம் தான் என்ஜாய் பண்ணலாம்ல, சந்தோஷமா இருந்துச்சு இல்ல, அங்க போனோம் இங்க போனோம், ஆனா சந்தோஷமா இருந்துச்சு அப்படின்னா அதையும் என்ன பண்ணணும்? மனசு விக்ஷேபத்தை அடையுது. தர்ம காரியங்கள்ல ஈடுபடும் போதும் வந்து பாத்தீங்கன்னா விக்ஷேபத்தை அடையுது, அது சமாதிக்கு சாதனம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சு என்ன பண்ணணும்? காமபோகங்கள்ல வெளியில போகக்கூடிய இந்திரிய விஷயங்கள்ல போகிற அந்த ரஜோ விற்த்தியை என்ன பண்ணணும்? இந்த தடுத்து நிப்பாட்டணும். எப்படி? ஏதாவது ஒரு உபாயத்தை கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அடுத்தது என்ன சாமி? ரஜோகுணத்தை வந்து பாத்தீங்கன்னா விக்ஷிப்தம். ரஜோகுணத்தோட சுபாவம் என்னது? விக்ஷிப்தம். விக்ஷிப்தம் என்னது? விசேஷமா சஞ்சலிக்கிறது ரஜோகுணம். இதை தடுத்து நிப்பாட்டினீங்க. தடுத்து நிப்பாட்டணும்னு மனசு தூங்கி போயிருக்கும். ரமணாசிரமத்துல வந்து பாத்தீங்கன்னா போய் பாத்தீங்கன்னா, ரமணாசிரமத்துல எல்லா தியானம் பண்ற இடத்துலயும் பாத்தீங்கன்னா தெரியும். போய் பார்த்தோம் அப்படின்னா 5 நிமிஷம் இப்படி உட்கார்ந்துருப்பாங்க, கழுத்து கீழே தங்கிடும். விற்த்திய வந்து பாத்தீங்கன்னா ரஜோகுணத்துல போகாம நீங்க விக்ஷேபத்தை அடக்குனீங்க அப்படின்னா, மனசோட சஞ்சலத்தை நீங்க நிப்பாட்டினீங்கன்னா இந்த மனசு என்ன பண்ணும் அப்படின்னா தூங்கி போயிடும். அந்த தூங்கி போறதுக்கு என்ன பேர் சொல்லியிருக்கோம்? தமசா. தமோ குணத்தினால தூக்கத்துக்கு போகும். அதுக்கப்புறம் வந்து சோம்பனுக்கு போகும், ஆலசியம் அப்படின்னு சொன்னோம்ல. அப்ப அதுக்கு என்ன பூமி? மூட பூமின்னு பேரு. அப்போ நம்ம ரஜோகுணத்தையும் தடுத்து நிப்பாட்டணும். கூடவே ஆச்சாரியர் சொல்றாரு சுப்ரசன்னம் லயே செய்வ. நல்ல விற்த்திகளை நிரோதம் பண்ணும் போது இந்த மனசு என்ன பண்ணும்? தூங்கி போயிடும். நல்ல பிரசன்னமா ஆனந்தமா இருக்கும். தூக்கத்துல எப்படி இருக்கோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தியானத்திலையும் தூங்கி போயிடும். அதையும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணும்? யதாகாமோ லயஸ்ததா. எப்படி வந்து பாத்தீங்கன்னா சஞ்சலத்தை நம்ம நிப்பாட்டுறோமோ அதே மாதிரி இந்த மனசு லயத்துக்கு போகும், தூக்கத்துக்கு போகும். அதையும் ஏதாவது ஒரு உபாயத்தினால என்ன பண்ணணும்? நிகிரகம் பண்ண வேண்டும். அற்புதமானது.
அப்ப என்ன பண்ணணும்? ரஜோகுணத்தையும் நிரோதம் பண்ணணும். ரஜோகுணத்துக்கு அப்புறம் தமோ குணத்தையும் நிரோதம் செய்ய வேண்டும். அதனால என்ன ஆகும்? ரெண்டும் பண்ணினீங்கன்னா என்ன ஆகும்? சத்துவ குணம் மட்டும் மிச்சம் இருக்கும். ரஜோகுணம் தமோ குணம் கம்மியாயிடும். அப்படி கம்மியாகும் போது என்ன நடக்கும் சுவாமி? சமாதிர் பவதி. சமாதியானது யோகோ இத்தியர்த்தக. யோகம் என்னது? சமாதி. சமாதியானது சம்பவிக்கும். கிளியரா சொல்லிட்டார். ரஜஸ்தம விருத்தையோர் நிரோதோ. ரஜஸ் தமஸ் இந்த ரெண்டு விற்த்திகளோட நிரோதத்தினால யோகம் சித்திக்கிறது. யோகோ பவதி இத்தியர்த்தக. யோகமானது சமாதி உண்டாகுது. சத்துவகுணம் அதிகமாகும் போது சவிகல்பம், அதையும் தாண்டி போகும்போது நிர்விகல்பம். ஆச்சரிய சொல்றார். அத்தக ஆகையினால் சாத்விக விருத்தி சத்வே அபி சொல்றார். ஐயோ, சாத்விக விருத்தி இருக்குமே சுவாமி, ரஜோகுணம் தமோ குணத்தை நீக்குனா சாத்விக விருத்தி இருக்குமே. ஆமா, இருக்கும். அப்ப எப்படி நீங்க சித்த விருத்தி நிரோதம்னு சொல்லிட்டீங்களே அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆச்சரியர் சொல்றாரு, சாத்விக விருத்தி சத்வே அபி. சாத்விக விருத்தி இருக்கின்ற நிலையிலும் கூட என்ன சமாதி உண்டாகும்? சம்பிரஜாத சமாதிர் பவதி. சத்வகுணத்துல 70% இருந்து ஆரம்பிக்கும் போது சவிதர்க்கம், நிர்விதர்க்கம், சவிச்சாரம், நிர்விச்சாரம், சானந்தம், சாஸ்மிதான்னு சொல்லக்கூடிய 4 சமாதிகள், 6 சமாதிகள் உண்டாகுது. சத்துவகுணத்தோட 75%, 80%, 85%, 90%, 95% வரைக்கும் மெதுவா 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 சத்துவகுணம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அந்த சம்பிரஜாத சமாதி அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டே இருக்கும். ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ந அவ்யாப்தி அப்படின்னு இருக்கு. நாவ்யாப்தின்னு இருக்கா? நாவ்யாப்தியை பிரிச்சிங்கன்னா ந அவ்யாப்தி அப்படின்னு எடுத்துக்கணும். தமிழ்ல பிரிக்கல, பிரிச்சுங்க. சம்ஸ்கிருதத்துல இருக்கிறவங்களும் பிரிச்சுங்க. ந அவ்யாப்தி. என்ன சுவாமி அவ்யாப்தினா என்ன சொல்றீங்க சுவாமி அப்படின்னா, ஒரு டெஃபினிஷன் சொல்லும் போது பாத்தீங்கன்னா 3 தோஷங்கள் இல்லாம ஒரு டெஃபினிஷன் சொல்லணும். இந்த சூத்திரம் எதை டெஃபினிஷன் சொல்லுது? சமாதின்ற யோகத்துக்கு டெஃபினிஷன் சொல்லுது. யோக சித்தவிருத்தி நிரோதக. யோகம்னா சித்தவிருத்தி நிரோதக யோகா. யோகம்னா என்னது? சமாதி. சமாதினா என்னது? சித்தவிருத்திகளை நிரோதம் பண்ணா யோகம் சம்பவிக்கும் சொல்லியாச்சு. சித்தவிருத்திகள்னா எத்தனை சித்தவிருத்திகள் இருக்கும்? சத்துவம், ரஜஸ், தமஸ், 3மே உண்டாகுமா? அப்ப 3 உண்டாகுது அப்படின்னா நீங்க 2 மட்டும் நிரோதம் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டீங்க? 1 சத்துவ குணத்தை விட்டுட்டீங்க. அப்ப லட்சணத்துல சொல்றது கான்ட்ரடிக்ஷன் வருதா? லட்சணத்துல சொல்லியிருக்கு சித்தவிருத்தியை நிரோதம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. நீங்க என்ன பண்ணிட்டீங்க? ரஜோ விருத்தியையும் தமோ விருத்தியை மட்டும் நிரோதம் பண்ணிட்டு சத்துவ விருத்தியை என்ன பண்ணிட்டீங்க? விட்டுட்டீங்க. இருக்கட்டும் அப்படி. சத்துவ குணத்தை வச்சுக்கிட்டு சத்துவ விருத்திகளை வச்சுக்கிட்டு அது சம்பிரஜா சமாதின்னு சொல்றீங்க. சொல்லலையே சுவாமி சூத்திரத்துல. சூத்திரத்துல பாத்தீங்கன்னா யோகம்ன்ற ஒரு வார்த்தை தான் இருக்கு. நீங்க எப்படி சம்பிரஜாதம் அசம்பிரஜாதம் சூத்திரத்துல இருக்கா? சூத்திரத்துல இருக்கா பாருங்க. இல்ல. அப்ப பாத்தீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த 2 எப்படி நம்ம கொண்டு வரோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டெஃபினிஷன் சொல்லும் போது லட்சணத்துல பாத்தீங்கன்னா 3 தோஷங்கள் இருக்கக்கூடாது ஒரு டெஃபினிஷன். இதெல்லாம் யாரு புத்திசாலியா இருக்கீங்களோ பேசும்போது ரொம்ப கவனிக்கணும். நான் பாத்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பேன். நேற்று பாத்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு புக் அனுப்புனேன். புக் அனுப்பும் போதே பாத்தீங்கன்னா சொல்லி அனுப்புனேன். ஒரு புக்கு பாத்தீங்கன்னா 850, இன்னொரு புக்கு பாத்தீங்கன்னா 550, 750, ஏதோ மொத்தம் 1550 புக்குக்கு அப்படின்னு. இவங்க என்ன பண்ணிட்டாங்க? போய் கொடுத்தாங்க. அவங்க பாத்தீங்கன்னா எனக்கு 1300 அனுப்புனாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க புக்ல பாத்தீங்கன்னா ரேட் அவ்வளவுதான் போட்டிருக்கு. நான் சொன்னது பாத்தீங்கன்னா போய் சேரல. எனக்கும் வந்துருச்சு. நான் சொன்னதை அவங்க பாத்தீங்கன்னா பாஸ் பண்ணாம விட்டாச்சு. அப்ப மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருதா? கம்யூனிகேஷன் கேப் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா? இந்த கம்யூனிகேஷன் கேப் ஏன் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த லட்சணத்துல பாத்தீங்கன்னா நம்ம கவனம் கொடுக்கறது இல்லை. ஒரு டெஃபினிஷன் சொல்றேன். என்னோட சிஷ்யர்கள்ட்ட பாத்தீங்கன்னா அடிக்கடி போராடிக்கிட்டே இருக்கிறேன். நான் என்ன சொன்னேன், நீங்க என்ன பண்றீங்க? நான் என்ன சொன்னேன், நீங்க என்ன பண்றீங்க? ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சொன்னதை அண்டர்ஸ்டாண்டிங் பண்றதுல தப்பு நடந்துருது. நம்ம விவகாரத்துல எல்லாம் ஒரு நல்ல புத்திசாலி என்ன பண்ணணும்னா, பேசுற சப்தங்கள்ல பாத்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்ட் இருக்கும். நான் ஏன் இவ்வளவு பேசுறேன் தெரியுங்களா உங்களுக்கு? ஏன் இவ்வளவு பேசுறேன் சாமி? ஷார்ட்டா சொல்லிட்டு போக வேண்டியதுன்னு சாமி. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு நல்லா தெரியும் எங்கேயாவது கேப் விட்டோன்னா வேற வேற இடத்துல பாசிபிள் இருக்கு. மனசு பாத்தீங்கன்னா வேற வேற இடத்துல வேற வேற விஷயமா யோசிக்கும்.
அப்ப நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா, எந்தெந்த பாசிபிள்லாம் தப்பா புரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கோ அந்த பாசிபிளா இருக்கிற எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுவேன், நான் பேசுறது மூலமா நிப்பாட்டி அதை அந்த காரணம் இந்த காரணம் எல்லாத்தையும் பிரேக் பண்ணி ஒரு விஷயத்தை எஸ்டாப்ளிஷ் பண்றது. இதுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா லட்சணத்தை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றது. என்னென்ன தோஷங்கள் இருக்கு ஒரு லட்சணத்துல, என்னெல்லாம் தோஷம் உண்டாகும் அப்படின்னா 3 தோஷங்கள். அதிவியாப்தி, அவ்வியாப்தி, அசம்பவம் அப்படின்னு 3 தோஷங்கள் இருக்கு. தர்க்க சங்கிரகத்துல இதெல்லாம் இருக்கு. யாராவது தர்க்கம் படிக்கும் போது நான் உங்களுக்கு இதெல்லாம் சொல்லித்தரேன் எலாபரேட்டா. இப்ப சும்மா புரிஞ்சுக்குங்க. அதிவியாப்தி, அவ்வியாப்தி, அசம்பவம்னு 3 தோஷங்கள் இருக்கு. ஏன் சுவாமி லட்சணத்தை வச்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஒரு லாஜிக் ஒன்று இருக்கு. என்ன சொல்லுவான்னு தர்க்கத்துல சொல்லுவோம், பிரதிஜா மாத்திரேன வஸ்து சித்தி. சமாதின்னு சொன்ன மாத்திரத்துல சமாதி கிடைக்காது. பிரதிஜா மாத்திரேன ந வஸ்து சித்தி. நான் வந்து பாத்தீங்கன்னா தோசை அப்படின்னு சொன்னா தோசை கிடைக்காது. சமாதின்னு சொன்னா சமாதியை பத்தி உங்களுக்கு நாலேஜ் கிடைக்காது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு சொல்லுது, லக்ஷண பிரமாணாபியாம் வஸ்து சித்தி. முக்கியமானது லட்சணத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு வஸ்துவை பத்தின அறிவு உண்டாகணும்னா ஒரு லட்சணம் வேணும், டெஃபனிஷன் இருக்கணும். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்லணும் அப்படின்னா, இது எங்க சொல்லப்பட்டிருக்குன்னு பிரமாணங்களை மூல கிரந்தங்களை சொல்லணும். வேதத்துல இருக்கு, அந்த கிரந்தத்துல இருக்கு, பகவத்கீதையில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டே வரணும். இப்ப நான் உங்களுக்கு கௌடபாத காரிக்கையில இருந்து சொன்ன பாத்தீங்களா, இது மாதிரி ஒன்னு சொல்லும் போதே பிரமாணத்தை காட்டிக்கிட்டே வரணும். பகவத்கீதையை காட்டணும், உபனிஷத்தை காட்டணும். இது காட்டிக்கிட்டே வர்றதுக்கு பேர் பிரமாணம்னு பேர். 2வது என்ன காட்டணும், முக்கியமா லட்சணத்தை சொல்லணும். அப்ப லட்சண பிரமாணாபியாம் வஸ்து சித்தி. லட்சணத்தினாலும் பிரமாணத்தினாலும் ஒரு விஷயத்தை பற்றின அறிவு பூரணமாக உண்டாகிறது. ந பிரதிஜா மாத்திரேன வஸ்து சித்தி. வெறும் சும்மா சப்தத்தினால நீங்க சொல்லிட்டு போனீங்கன்னா, லட்சணம் சொல்லாம, டெபினிஷன் சொல்லாம, பிரமாணம் சொல்லாம ஒரு விஷயத்தை நீங்க சொன்னீங்கன்னா அதை பத்தின அறிவு உங்களுக்கு உண்டாகாது. ஆயிடுச்சா? அப்ப லட்சணம் எப்படி இருக்கணும்? பிரமாணம்னாவே என்ன அர்த்தம்? ஸ்ருதி, ஸ்மிருதி, புராணம், இதிகாசம், இதெல்லாம் பிரமாணம்னு பேர். ஸ்ருதி, ஸ்மிருதி, புராண, இதிகாசம் பிரமாணம் சொல்லிடலாம். அதுக்கப்புறம் லட்சணம் சொல்லணும்னா என்ன இருக்கணும்? அதிவியாப்தி, அவ்வியாப்தி, அசம்பவ தோஷ சூன்யம் லட்சணம். லட்சணம் எப்படி இருக்கணும்? அதிவியாப்தி, அவ்வியாப்தி, அசம்பவம்ன்ற 3 தோஷங்களும் இல்லாததா இருந்துச்சுன்னா அது லட்சணம். எப்படி சொல்லுங்க சாமி? ஏதாவது சிம்பிள். என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, கிரிக்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவோம், கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா முதல்ல அதிவியாப்தி, அவ்வியாப்தி, அசம்பவம். அதிவியாப்தினா என்ன தெரியுங்களா? வந்து சில சமயம் பால் போட்டுட்டே இருப்பேன். கிரிக்கெட் நிறைய பேர் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன், பார்க்கலன்னா கூட புரிஞ்சுங்க. என்ன கேட்டீங்கன்னா, பவுலர் என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, பவுலிங் கொண்டு வந்து போடுவானா, இப்படி போடும் போது கையில வந்து கொஞ்சம் ஈரப்பதம் இருந்துச்சுன்னு நல்லா வெயில் காலத்துல மேட்ச் நடக்குதுன்னு வச்சுங்களேன், ஸ்வெட்டிங் ஆகும் உடம்பெல்லாம். இந்த ஸ்வெட்டிங் ஆகும்போது இந்த பால் வந்து லெதர் பால். இந்த லெதர் பாலை வந்து பாத்தீங்கன்னா பிடிச்சா என்ன ஆகுங்கன்னா ஸ்லிப் ஆகும். கையில வந்து பாத்தீங்கன்னா கிரிப்பா பிடிக்க முடியாது. இவன் ஃபாஸ்ட் பவுலர் வந்து என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, தூக்கி வேகமா அப்படி போடுவான். வந்து ஓடி வருவான்ல, ஓடி வந்து பாலை போடுறான்னு வச்சுங்க. இது என்ன பண்ணும், பேட்ஸ்மேன்ட்ட போகாம பிச் ஆகி அது என்ன பண்ணும், பேட்ஸ்மேனுக்கு பேட்டுக்கு போகணும், ஸ்டம்புக்கு வந்து குறி பார்த்து போகணும். இதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, நேரம் வந்து பாத்தீங்கன்னா கீப்பர்ட்ட போயிடும். தலைக்கு மேல ஒரு ஐஜம், இந்த பால் வந்து ஸ்லிப் ஆகி கையில இருந்து பவுன்ஸ் நேரா வந்து பாத்தீங்க அப்படின்னா மேல போயிடும். இது மாதிரி போச்சு அப்படின்னா அதுக்கு பேரு அதிவியாப்தி. அதாவது பேட்ஸ்மேனுக்கு போக வேண்டிய பால் என்ன ஆயிடுச்சு, கீப்பருக்கு டைரக்டா போயிடுச்சு அப்படின்னா அதுதான் அதிவியாப்தி தோஷம்னு பேரு. இப்ப நான் என்ன பண்றேன், ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு பசுமாட்டுக்கு லட்சணம் சொல்லணும். பசுமாட்டுக்கு லட்சணம் சொல்லணும்னா என்ன சொல்லணும் சுவாமி? நான் உங்களுக்கு சொல்றேன். பசுமாட்டுக்கு என்ன லட்சணம் சொல்லுவீங்க? கொம்புள்ளது பசுமாடு. நான் சொல்றேன் எக்ஸாம்பிள், கரெக்டா? கொம்பு இருந்து வால் இருக்கிறது பசுமாடு அப்படின்ற, இது கரெக்டான லட்சணமா? கொம்பு இருக்கிறது, வால் இருக்கிறது பசுமாடு, கரெக்டா இல்லையா? இருக்குல்ல, கொம்பு இருக்குல்ல, என்ன இல்லைன்றீங்க? கொம்பு இருக்குங்க, பசுமாட்டுக்கு கொம்பு இருக்கு, வாலும் இருக்கு. ஆனா என்னன்னா எருமாட்டுக்கும் கொம்பு இருக்கு, வால் இருக்கு.
அதுக்கப்புறம் மானுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொம்பு இருக்கு, மான் இருக்கு. இது மாதிரி நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இந்த காண்டாமிருகத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொம்பு இருக்கு, வால் இருக்கு. இது மாதிரி ஊர்ல ஏகப்பட்ட ஜீவராசிகளுக்கு கொம்பும் இருக்கு, வாலும் இருக்கு. அப்போ நான் சொன்ன லட்சணம் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, மற்ற விஷயங்களையும் அது இண்டிகேட் பண்ணுது. இதை மட்டும் பர்டிகுலரா இதை அந்த பசுமாட்டை மட்டும் இண்டிகேட் பண்ணாம வேற வேற விஷயங்களுக்கும் போச்சு அப்படின்னா அதுக்கு என்ன பேரு? அதிவியாப்தி தோஷம் அப்படின்னு பேரு. சொல்லப்பட்டதை குறிக்காமல் சொல்லப்படாததையும் இண்டிகேட் பண்ணுச்சுன்னா அந்த லட்சணம் அதிவியாப்தி தோஷத்தை உடையது. இரண்டாவது அதிவியாப்தி. அதிவியாப்தி சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் அவ்வியாப்தி. அவ்வியாப்தி அப்படின்னு சொன்னா என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, வால் இருக்கிறது பசுமாடு நான் சொல்றேன். வால் இருக்கிறது பசுமாடு. இந்த பவுலர் என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, சில சமயம் கையில இருந்து பால் ஸ்லிப் ஆகி நேரா கீப்பருக்கு போயிடும். இது அதிவியாப்தி. அவ்வியாப்தினா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, கையில இப்படி சுத்தி இப்படி போடும் போது பின்பக்கமே விழுந்துரும். வெளியில பால் வந்து முன்னாடியே வராது. இவன் பால் வந்து பாத்தீங்கன்னா இவன் கையை இப்படி திருப்பி இப்படி சுத்தி இப்படி போடும் போது ஸ்லிப் ஆகி கையில இருந்து அவன் பின்னாடி விழுந்துரும். முன்னாடி போகவே போகாது. இதுக்கு பேரு அவ்வியாப்தி தோஷம்னு பேரு. இதே மாதிரி நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். பசுமாடு வால் உள்ளது பசுமாடு அப்படின்ற, வால் உள்ளது பசுமாடு அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த தோஷம் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, கொம்பு இருக்கிறதுன்னு சொன்னா கூட ஓரளவு கணிக்கலாம். வால் இருக்கிறது பசுமாடுன்னு சொல்லிட்டீங்கன்னா என்ன ஆயிடுது அப்படின்னா அது பூரணமா குறிக்காம போயிடுது. முதல்து என்ன சொல்லிச்சு? கொம்பும் வாலும் இருக்கிறது பசுமாடுன்னா நிறைய விஷயங்களை குறிக்கிறது ஆயிடும். இதே நேரத்துல போதுமான எவிடன்ஸ் கொடுக்காம இருந்தீங்க அப்படின்னா அந்த லட்சணம் என்ன ஆகுதுன்னா சொல்ல வேண்டிய இடத்துக்கு போய் சேரவே சேராது. போஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் கார்டுல போய் சென்னைன்னு போட்டு அனுப்பிட்டீங்கன்னு வச்சுங்க, பேரை எழுதி பேர் எழுதி யாரோ ஒரு பேர் எழுதுறேன் சதானந்தம்னு போட்டு பேரை கீழே வந்து பாத்தீங்கன்னா சென்னை அப்படின்னு போட்டு 20 அப்படின்னு போட்டு அனுப்பிடுறேன். அவர் சென்னையில தானேங்க இருக்காரு. ஆமா சென்னையில தான் இருக்காரு. ஆனா போய் சேருமா லெட்டர் போய் சேரும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவ்வியாப்தி தோஷம். கொடுக்க வேண்டிய மெசேஜ் அதுல வந்து பாத்தீங்கன்னா பூரணமா இல்லை. அப்ப இல்லை அப்படின்னா போகாது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா அந்த பின்கோடு நம்பர் எழுதாம விட்டுருவாங்க, போய் சேராது. எந்த ஊருக்கு போடுமோ போகாது. அப்ப அது மாதிரி கம்மியா இருந்துச்சு அப்படின்னா அது போக வேண்டிய லட்சணத்தை குறிக்காம போயிடும். அதுக்கு பேரு அவ்வியாப்தி தோஷம்னு பேரு. இதுக்கப்புறம் மூணாவது வந்து பாத்தீங்கன்னா ரெக்கை உள்ளது பசு. 2 ரெக்கைகள் உள்ளது பசு. நான் சொல்ற பசுமாடு. பசுமாடுக்கு 2 ரெக்கை இருக்குமா? பட்சிக்கு தானேங்க 2 இருக்கும். இல்லைன்னா மரத்துக்கு மரம் தாவுவது பசுமாடு அப்படின்னு நான் ஒரு லட்சணம் சொல்றேன். ஐயோ, மரத்துக்கு மரம் தாவுமா? பசுமாடுங்க மரத்துக்கு மரம் தாவும். அது அசம்பவம். நான் இது வரைக்கும் பசுமாடு மரத்துக்கு மரம் தாவி பார்த்தது இல்லை. மரத்துக்கு பறவைகள் மாதிரி பசுமாடு பறந்ததை பார்க்கல. இது வரைக்கும் பசுமாட்டுக்கு 2 ரெக்கை இருக்கிற மாதிரி நான் பார்க்கவே இல்லை. காமதேனுக்கு தான் இருக்குன்னு நினைக்கிறேன் 2 ரெக்கை, வேற எந்த பசுமாட்டுக்கும் இல்லை. அப்ப என்ன அர்த்தமா அப்படின்னா நான் சொன்ன லட்சணம் அசம்பவம்னா என்ன அர்த்தம்? சூட்டபிளே இல்லைங்க. மனுஷனுக்கு 4 காலு. மனுஷனுக்கு 4 காலா? ஐயோ, 4 கால் எப்படிங்க? அசம்பவம். மனுஷனுக்கு 2 கால் தான், 4 கால் இல்ல. அப்ப இந்த 3 பசுமாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொம்பு வால் உடையது பசுமாடு, வாலுடையது பசுமாடு, ரெக்கை உள்ளது வந்து பசுமாடுன்னு சொல்லிட்டீங்கன்னா 3 தோஷம் வந்துருது. அப்ப என்ன சொல்லணும் சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா சொல்லணும். திமில் இருக்கு. பசுமாட்டுக்கு என்ன இருக்கும்? கொம்பு இருக்கும், வால் இருக்கும், அந்த முதுகுல வந்து பாத்தீங்கன்னா திமிழ் இருக்குமா? அந்த பசுமாடுக்கு திமிழ் இருக்கும். அதுக்கு என்ன பேரு? திமிழ் தானே சொல்லுவான். இந்த இடத்துல இருக்கிறது, முதுகுல இருக்கிறது திமிழ் இருக்கும். கூட என்ன இருக்கணும்? மடி இருக்கணும். பசு பால் கறக்கும்ல, அப்ப மடி இருக்குமா? அப்ப பசுமாடு வரையும் போது என்ன பண்ணுவோம்? 2 கொம்பு போடுவோம், வால் போடுவோம், திமிழ் லைட்டா திமிழ் போடுவோம். அந்த திமிழ் போட்டதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா பசுமாட்டுக்கு பால் கறக்கிற மடியையும் போட்டுருவோம். போட்டீங்க அப்படின்னா அது மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா த்விஷபத்துவம் கோத்துவம் அப்படின்னு ஒரு லட்சணம் சொல்லுவோம். த்விஷபத்துவம் அந்த பசுமாட்டோட கால் இருக்குல்ல, பாத தடம் இருக்குல்ல, அந்த பாத தடம் வந்து பாத்தீங்கன்னா பசுமாட்டுக்கு 2 தான் இருக்குங்க. ஸ்பெஷல் த்விஷபத்துவம் அப்படின்னு பேர். அந்த பாத என்னது அந்த அதுக்கு என்ன சொல்லுவீங்க? பாதத்துக்கு கிராமத்துல இருந்து வெளியில வந்திருந்தாலும் பழைய சப்தங்களை மறந்து போச்சு. குழம்பு. குழம்பு. 2 குழம்புகளை உடையது
பசுமாடுன்னு சொன்னீங்கன்னா வேற எங்கேயுமே போகாதுங்க. அப்ப 3 லட்சணத்தை சொல்லணும். கொம்பு சொல்லுங்க, வால் சொல்லுங்க, திமில் சொல்லுங்க, பசு மடி சொல்லுங்க, அதுக்கப்புறம் முக்கியமானது 2 குளம்புகளை உடையது பசுமாடுன்னு சொல்லிட்டீங்கன்னா வேற லட்சணம் வேற எங்கேயுமே போகாது. காண்டாமிருகத்துக்கு போகாது, எரும மாட்டுக்கு போகாது. அது மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் யார் எதெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் இது பண்ணி பர்டிகுலரா கரெக்டா இண்டிகேட் பண்றது லட்சணம். இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் என்ன பண்ணிருக்காரு, சதாசிவ பிரம்மேந்திரர் ந அவ்வியாப்திகி அப்படின்னு போட்டார். அவ்வியாப்தில என்ன அர்த்தம்? இண்டிகேட் பண்ணாம போயிடுச்சு அப்படின்னு கேள்வி வரும். நீங்க பாத்தீங்கன்னா இந்த சூத்திரத்துல பாத்தீங்கன்னா யோக சித்த விருத்தி நிரோதகான்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சுங்களேன், கேள்வி வரும். என்னன்னு கேட்டீங்கன்னா சித்த விருத்தி நிரோதம் தான் இருக்கு சுவாமி, சர்வ சித்த விருத்தி நிரோதம் இல்லை. புரியுதா? சர்வ சித்த விருத்தி நிரோதம்னு போட்டிருந்தாருன்னு வச்சுங்க, யோக சர்வ சித்த விருத்தி நிரோதம்னு ஒரு சர்வ அனைத்து விருத்திகளும் நிரோதமாச்சுனா சமாதின்னு போட்டிருந்தாருன்னு வச்சுங்க, என்ன ஆயிடும்? அது எதை குறிக்கும்? வெறும் நிர்விகல்ப சமாதியை மட்டும் இண்டிகேட் பண்றதாயிடும். அப்போ சித்த விருத்தி நிரோதம்னு மட்டும் போட்டுட்டீங்க அப்படின்னா அது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா சவிகல்ப சமாதியையும் குறிக்கும், நிர்விகல்ப சமாதியையும் குறிக்கும். அப்ப அவ்வியாப்தி தோஷம் அப்படின்னா என்ன அர்த்தம்? சவிகல்ப சமாதியை குறிக்காத தோஷம் நீங்கிவிடும். நீங்க சர்வவிருத்தி நிரோதம்னு போட்டுட்டீங்கன்னா என்ன ஆயிடும்? சவிகல்ப சமாதியை இண்டிகேட் பண்ணாம போயிடும், வெறும் நிர்விகல்ப சமாதியை மட்டும்தான் இண்டிகேட் பண்ணப்படும். அதனால பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் பதஞ்சலி ரொம்ப தெளிவா சூத்திரம் சொல்றார், யோக சித்த விருத்தி நிரோதா. ரஜோகுணமும் தமோகுண விருத்திகளும் நிரோதமாச்சு சத்துவகுண விருத்திகள் மட்டும் இருந்துச்சுன்னா சவிகல்ப சமாதி சம்பவிக்கும். அந்த சவிகல்ப சமாதியும் நிரோதமாச்சு அப்படின்னா 98% தாண்டி நீங்க போனீங்கன்னா சர்வ விருத்தி நிரோதமாச்சுன்னா நிர்விகல்ப சமாதி உண்டாகும் அப்படின்னு இந்த சூத்திரத்துல இருந்து நம்ம அர்த்தம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் 3வது சூத்திரம் வந்திருக்கு. நனு புத்தி விருத்திகி ஸ்வபாவாயாம் சிதிசக்தேகே விருத்தி நிரோதே கதம் சிதிசக்தி ரீதி ஆசங்கிய ஆக. நனுன்னு எங்கெல்லாம் வந்துச்சோ அங்கெல்லாம் கொஸ்டின் மாதிரின்னு அர்த்தம். நம்ம தலை சொரிஞ்சு நிற்போம்ல, சார் நம்ம சார் சுவாமி அப்படின்னு தலை டவுட் இருந்தா தானே தலை சொரிஞ்சுக்கிட்டு நிற்போம். சம்ஸ்கிருதத்துல தலை சொரிகிற இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா டவுட் வர இடத்துல எல்லாம் நனு நனுன்னு போடும். இல்ல சாமி இல்ல சாமி நம்ம சொல்லுவோம், இல்ல ஜி அது சாமி இல்ல சாமி அது அப்ப நம்ம சொல்லுவோம்ல கலோக்கியலா. அந்த கலோக்கியலா வேர்டுக்கு பாத்தீங்கன்னா சம்ஸ்கிருதத்துல நனு அப்படின்னு போடும். நனுனா சந்தேகத்தை குறிக்கிறது. நனு புத்தி விருத்தி ஸ்வபாவாயா சிதி சக்தேகே விருத்தி நிரோதே கதம் ஸ்திதி இதி ஆசங்கிய ஆக. ரொம்ப அற்புதமான இது. புத்தி விருத்திய சுபாவமா கொண்டதுதான் சிதி சக்தி ஆத்மா அப்படின்னு. ஆத்மான என்னது? நான் சொல்றேன்ல, நான் எப்படிப்பட்டவனா இருக்கேன் இப்ப சொல்லுங்க, நீங்க உங்கள்கிட்ட எப்படி இருக்கு சுபாவம் என்ன? உங்க சுபாவம் என்ன? யாராவது கேட்டா என்ன சொல்லுவோம்? ஒரே தாட்டு தான். நம்ம எல்லாம் யாரு? வெறும் தாட்டு தான் சாமி. உங்களோட தாட்டு எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பர்சனாலிட்டி இல்லை, தெரியுங்களா? உங்களுக்கு உங்களோட மெமரிஸ் உங்களோட தாட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டீங்க அப்படின்னா தூக்கத்துல தாட் இருக்கா? தாட்டே இல்லை. அப்ப நீங்க யாருன்னு தெரியுமாங்க? நம்மளோட மொத்த ஐடென்டிட்டியும் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறும் தாட்டு தான் சாமி. நம்ம மனுஷன் மனமேவ மனுஷா, மனசுதான் மனுஷன், தாட்டு தான் மனுஷன். மனசுல இருக்கிற தாட்டை எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்களும் நானும் வேற வேற இல்லை, எல்லாம் பேதமே இல்லாம போயிடும். சிங்கோ சிங்கோ நாஸ்தி, மஷக்கோ மஷக்கோ நாஸ்தி, சாண்டாலோ சாண்டாலோ நாஸ்தி, பிராமணோ பிராமணோ நாஸ்தி, மாதா ந மாதா, பிதா ந பிதா. பிருகதாரண்ய மந்திரம் சொல்லுது, அம்மா அம்மா இல்லை, அப்பா அப்பா இல்லை, பிராமணன் பிராமணன் இல்லை, சாண்டாளன் சாண்டாளன் இல்லை, கொசு கொசு இல்லை, இல்லை, சிங்கம் சிங்கம் இல்லை, அசிங்கமாயிடும். அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொருத்தரோட பர்சனாலிட்டி அப்படின்றதே அவங்களோட சித்தத்துல உண்டாகிற எண்ணங்கள், தாட்ஸ். அப்ப நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் என்னோட சுபாவம் என்ன அப்படின்னா தாட்டு தான் சுபாவம். ஆத்மாவோட சுபாவம் தாட் ப்ராசஸ். அதான் இங்க சொல்றான், புத்தி விருத்திகி ஸ்வபாவாயாக சிதிசக்தேகே. சிதிசக்தினது சைத்தன்யம், சிதிசக்தினா சைத்தன்யம், கான்சியஸ்னஸ். இந்த கான்சியஸ்னஸுக்கு சுபாவம் என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா கான்சியஸ்னஸ் இது ஆத்மா.
இந்த ஆத்மாவோட சுபாவம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா சித்த விருத்திகள் தான். அப்ப சித்த விருத்தி இங்க என்ன போட்டிருக்கு? புத்தி விருத்தின்னு போட்டிருக்கு. சில சமயம் சித்த விருத்தின்னு சொல்லும், சில சமயம் புத்தி விருத்தின்னு சொல்லும். எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது? சித்தத்துல இருந்து விருத்தி ஸ்டார்ட் ஆகுது இல்ல புத்தியில இருந்து விருத்தி ஸ்டார்ட் ஆகுதா? ஆரம்பிக்கிற இடம் சித்தம். ஆனா நமக்கு எப்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும்? புத்தி வேக்கப்பானோனதான் நமக்கு வந்து சித்த விருத்தி இருக்கிறது தெரியும். தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா சித்த விருத்தி வந்து இருக்கிறது தெரியவே இல்லை. வேக்கப் ஆனதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியுது ஒரு தாட் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு. இல்ல நமக்கு அறியறது புத்தி விருத்தில இருந்தா ஆரம்பிக்கிறோம். ஆனா அது சித்தத்துல இருந்து அந்த ட்ரெயின் வருது. ஆயிடுச்சா? சித்த விருத்தின்னு பிரயோகம் பண்ணுவாங்க, இல்லைன்னா புத்தி விருத்தின்னு. யார்டுல இருந்து வந்து ஸ்டேஷனுக்கு வரணும் ட்ரெயின். அப்ப எங்க இருந்து ட்ரெயின் வருதுன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? சென்ட்ரல் ஸ்டேஷன்ல இருந்து ட்ரெயின் வருதுன்னு சொல்லுவீங்க. யார்டுல இருந்து ட்ரெயின் வருதுன்னு சொல்லுவீங்க. ஆனா எல்லா ட்ரெயினும் எங்க இருந்து வருது? எல்லா ட்ரெயினும் வந்து பாத்தீங்கன்னா யார்டுல போய் கிளீன் பண்ணி அங்க யார்டுல தான் நிப்பாட்டி வச்சிருப்பான். அங்கிருந்து தான் ட்ரெயின் வரும் பிளாட்ஃபார்முக்கு. அப்புறம் பிளாட்ஃபார்ம்ல இருந்து ட்ரெயின் கிளம்பும். ஆனா வந்த இடம் எது? யார்டு. அதே மாதிரி சித்தம்ன்றது யார்டுன்னு வச்சுக்கோங்க. ஆனா ட்ரெயின் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா பிளாட்ஃபார்ம்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதா? அது எங்கன்னு கேட்டீங்கன்னா புத்தி விருத்தி. அப்ப சில இடத்துல புத்தி விருத்தின்னு சொல்லுவோம், சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சித்த விருத்தின்னு சொல்லுவோம். எந்த கன்ஃபியூஸும் உங்களுக்கு வர வேணாம். ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த புத்தி விருத்தி தான் புத்தி விருத்தியை சுபாவமாக கொண்டது. புத்தி விருத்தியை சுபாவமாக கொண்ட சிதி சக்தின்னு சொல்லக்கூடிய சைத்தன்யம் ஆத்மாவிற்கு நீங்க இப்ப என்ன பண்ணிட்டீங்க? போன சூத்திரத்துல யோக சித்த விருத்தி நிரோதம் சொல்லிட்டீங்க. சரி, சித்த விருத்திய சுபாவமா கொண்டது இந்த ஆத்ம தத்துவம் நான்ன்றது. இப்ப இந்த நான்ல இருக்கக்கூடிய சித்த விருத்திகளை சுபாவத்தை வந்து நீங்க பிரேக் பண்ணிட்டீங்க, நிரோதம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த சிதி சக்தின்னு சொல்லக்கூடிய ஆத்மாவோட ஸ்திதி எப்படி இருக்கும்? கதம் ஸ்திதிகி. அந்த நிரோதமான நிலையில் இந்த ஆத்மாவினுடைய ஸ்திதியானது நிலையானது எந்த விதமான ஸ்திதியை இருக்கும் அப்படின்னு வந்து இது ஆசங்கி ஆக. ஏன்னா ஒரு சுவாமி இருந்தார், பிரசித்தமான சுவாமி. அவர் சொல்லுவார், மனசோட சுபாவம் என்னப்பா? மனசோட சுபாவம் வந்து விருத்தி தானே, அது எதுக்கு நிப்பாட்டணும்? இரு, சம்சாரமாக இரு, சிந்தனை பண்ணிக்கிட்டே இரு, அவ்வளவுதான். நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா சித்த விருத்தி நிரோதம் தப்புன்னு நினைச்சிட்டாங்க. ஆத்ம சம்ஸ்தம் மனத்வான கிஞ்சிதபி சிந்தையேத் நிவாத தீபவஸ்து சித்தம் சொல்லுது. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா சித்தம் வந்து பாத்தீங்கன்னா ஆடாத அசையாத தீபம் மாதிரி பண்ணணும், அதுதான் சமாதி அப்படின்னு பேர் சொல்லியிருக்கு. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா நியூ மாஸ்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க தெரியுங்களா? அவங்களுக்கு வேதாந்தம் படிச்சு கொடுக்குற மாஸ்டர்ஸ் எல்லாம் அது சித்தத்தோட சுபாவம் வந்து என்னது? சித்தத்தோட சுபாவம் வந்து பாத்தீங்கன்னா தாட் ப்ராசஸ் தான். அது எதுக்கு நீங்க கண்ட்ரோல் பண்றீங்க? அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண வேணாம், அது பாட்டுக்கு போட்டோம். ஊர் மேய்ட்டம் ஃபுல்லா ஊர் மேய்ஞ்சு சாப்பிட்றதெல்லாம் கண்டதையும் சாப்பிட்டு நல்லா வந்து துக்கப்படும். எங்கெல்லாம் சித்த விருத்தி இல்லையோ அங்கெல்லாம் ஆனந்தம். தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஏன் ஆனந்தம் தெரியுங்களா உங்களுக்கு? டீப் ஸ்லீப்ல அங்க சித்த விருத்தி இல்லை. சொப்பனத்துல சித்த விருத்தி இருக்கு, நல்லது கெட்டதுன்ற சித்த விருத்தி வருது, அதனால சொப்பனத்துல துக்கமா இருக்கு. அப்ப நமக்கு டெய்லி வந்து பாத்தீங்கன்னா சித்த விருத்தி இல்லாத இடம் தூக்கமா இருக்கு. அதனாலதான் நமக்கு தூக்கத்துல வந்து நல்ல சந்தோஷம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு. அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா சித்த விருத்தியை நிரோதம் பண்ண வேணாம் அப்படின்னு வேதாந்த சாஸ்திரத்திலையும் சொல்லல, யோக சாஸ்திரத்திலையும் சொல்லல. இங்க இவன் கேட்கறான், இவன் தப்பா புரிஞ்சிருக்கான். பூர்வபக்ஷி சின்ன பையன் பாவம், அவன் புரிஞ்சுக்கிட்டா என்னன்னா ஆத்மாவோட சுபாவமே வந்து பாத்தீங்கன்னா சித்தத்துல விருத்திகளை உண்டாகிறது தான் ஆத்மாவோட சுபாவமே. நான் சித்தத்துல இருக்கக்கூடிய விருத்திகள் எல்லாம் நிரோதம் பண்ணிட்டேன்னா நான் என்னுடைய ஸ்திதி என்னவா இருக்கும்? என்னுடைய ஸ்திதி என்னவா இருக்கு? 2 நிமிஷம் நிப்பாட்டி பாருங்க சித்தத்தை. இப்போ எதையும் நினைக்க கூடாது. எதையும் நினைக்க கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். சாமி எதையும் நினைக்க கூடாதுன்னு சொன்னாருன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். 2 நிமிஷம் ரொம்ப அதிகம் தான் சொல்லிட்டேன். ஐயோ, ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட். இந்த 2 நிமிஷம் இல்ல, 30 செகண்ட் நீங்க வந்து பாத்தீங்கன்னா டைம் ஆயிடுச்சான்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. விஜயெல்லாம் ரொம்பலாம் யோசிக்காதீங்க, அதெல்லாம் தெரியும் எனக்கு. உள்ள என்ன ஓடுன்னுலாம் எனக்கு தெரியும். ஏன்னா நானும் இதை ஒவ்வொன்றும் பண்ணி பார்த்துட்டு தானே இருக்கேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கான்சியஸ்னஸ் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே நானா நின்று பழக்கமே இல்லை. அது 30 செகண்ட்லயே என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா 10-20 செகண்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு விருத்தியில போயிடும். ஏதாவது ஒரு தாட் ப்ராசஸ் நடக்கும். அப்ப தாட் ப்ராசஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சுபாவம். இப்ப நமக்கு எல்லாத்துக்கும் சுபாவம் எது அப்படின்னா தாட் ப்ராசஸ். இப்ப எனக்கு கேள்வி வரும், 2
நிமிஷம் என்னால நிக்க முடியலையே, 30 செகண்ட் விருத்தி இல்லாம என்னால நிக்க முடியல. அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா 100% எல்லா விருத்திகளையும் விட்டுட்டு நிக்கிறதுன்றது முடியுமா? அப்ப என்னோட ஸ்திதி என்னவாகும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த பூர்வபக்ஷி ரூபத்துல யாரு கேள்வி கேட்கிறான்? சிஷ்யன் கேள்வி கேட்கிறான். அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா 3வது சூத்திரம் சொல்லப்படுது. ததா திரஷ்டு ஸ்வரூபே அவஸ்தானம், ததா திரஷ்டு ஸ்வரூபே அவஸ்தானம், ததா திரஷ்டு ஸ்வரூபே அவஸ்தானம். எத்தனை பதம் இருக்கு? ததா அப்பொழுது, திரஷ்டுகு பார்ப்பவன், ஸ்வரூபே அவஸ்தானம் சுரூபேன சுரூபத்தில், தன்னுடைய சுரூபத்தில், அவஸ்தானம் அப்படின்னா எஸ்டாப்ளிஷ் ஆகிறான், நிலை பெறுகின்றான். அப்போ எல்லா விற்த்திகளும் போன சூத்திரத்துல கண்டினியூ பண்ணணும். சித்த விற்பி நிரோதே, சித்த விற்த்திகள் எல்லாம் நிரோதமான நிலையில், சர்வ சித்த விற்த்திகளும் நிரோதமான நிலையில் என்னாகும்? பார்ப்பவன் அப்பொழுது, ததானா அப்பொழுது, பார்ப்பவன், பார்ப்பவன் யாரு? ஆத்மா. அந்த பார்ப்பவன் தன்னுடைய சுரூபத்தில் அவஸ்தானம் நிலை பெறுகின்றான். நம்ம சுரூபம் விற்பி தானே சாமி? தப்பா புரிஞ்சிருக்கப்பா, உன்னோட சுரூபம் விற்பி இல்லை. விற்த்திய நம்ம பாக்குறோமா? ஆமா சாமி பாக்குறோம். 2 நிமிஷம் கூட வந்து பாத்தீங்கன்னா விற்பி இல்லாம இருக்க முடியல, விற்பி வருதுன்னு நீங்க பாக்குறீங்கல்ல, அப்ப நீங்க விற்பி இல்லை. அப்ப நான் யாரு சுவாமி? நான் இது வரைக்கும் விற்த்தின்னு தானே நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட சுபாவம் வந்து பாத்தீங்கன்னா விற்பி இல்லை. என்னுடைய சுபாவம் விற்பி இல்லாதது, சச்சிதானந்தம் தான், வெறும் பியூர் கான்சியஸ்னஸ் தான் என்னுடைய சுரூபம். அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லா விற்த்திகளும் நிரோதம் ஆயிடுச்சுன்னா ஐயோ நான் எங்க நிக்கிறது அப்படின்னு யாரும் கவலைப்பட வேணாம். தான் தானா நிற்பான். விற்பி நிரோதமாச்சுன்னா தான் தானா நிற்பான், சொரூபத்தில் நிலை பெறுவான். அதான் வந்து பாத்தீங்கன்னா சமாதின்னு பேர். பாஷ்யத்துக்கு வந்து டீக்காக்கார் சொல்ற யோக விருத்தி பாருங்க. யதா, யதானா எப்பொழுது, சர்வாசாம் விற்த்தினாம் நிரோதக, எப்பொழுது வந்து பாத்தீங்கன்னா எந்த காலத்துல எந்த சமயத்துல ஒருத்தன் அபியாசம் பண்ணி, சமாதி அபியாசம் பண்ணி 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 மெதுவா மெதுவா எல்லா விற்த்திகளையும் ஷட் டவுன் பண்ணிக்கிட்டே போறான். சத்துவ விற்த்திகள் வருது 70, 75, 80, 85, 90, 95. சத்துவ குணம் வந்து 98% போயிடுச்சு. அப்பவும் அதையும் தாண்டி என்ன பண்றான்? அந்த சித்தத்தை வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் பண்றதையும் விட்டுட்டு என்ன பண்றான்? பார்க்காம வந்து பராவைராக்கியம், பரவைராக்கியத்தை அடையிறான். பரவைராக்கியத்தை அடையும் போது என்னன்னா அவனுக்கு எதையுமே பார்ப்பதில்லை. அப்ப என்ன ஆகுது அப்படின்னு கேட்டா, என்ன ஆகுது? சர்வ விற்த்திகளும் நிரோதமான நிலையில், நிரோதகா ததா அப்பொழுது, திரஷ்டுகு, திரஷ்டுகுனா பார்ப்பவன். யாரு பார்ப்பவன்? சைத்தன்யம். பார்ப்பவன் யாரு? உணர்வு, பேருணர்வு, பியூர் கான்சியஸ்னஸ். அதுக்கு இந்த இடத்துல என்ன பேர் சொல்றோம்? சிதி சக்தின்னு பேர். சித்தி, சித்தி அப்படின்னா சைத்தன்யம்னு அர்த்தம், உணர்வுன்னு அர்த்தம். அதான் சக்தி, இங்க பார்வைன்ற சக்தி. அந்த சிதி சக்தி வந்து பாத்தீங்கன்னா குசும அபாகமே ஸ்பட்டிக மணிர் இவ இத்தியர்த்தா. ரொம்ப அற்புதமான எக்ஸாம்பிள். இது சிதம்பரத்துக்கு போனீங்கன்னா காலையில ஒரு 8:30 மணிக்கு ஒரு அபிஷேகம் நடக்கும். ஸ்பட்டிக லிங்கத்தை வச்சு பாத்தீங்கன்னா அபிஷேகம் பண்ணுவாங்க. எப்ப போனாலும் பாருங்க, ரொம்ப அற்புதமா இருக்கும். ஸ்பட்டிக மணியோட ஸ்பட்டிக லிங்கம் எப்படி இருக்கும்? கலர்லெஸ், கலர் இல்லாதது. அதுக்குன்னு ஒரு கலர் இல்லவே இல்லை. நல்லா அபிஷேகம் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஜபா குசுமம்னு சொல்லக்கூடிய குசும, குசும அபாகமே. குசுமம்னா என்ன அர்த்தம்? பூக்கு பேர் குசுமம்னு பேர். ஜபா குசுமம்னு சொல்லிட்டீங்கன்னா செம்பருத்தி பூ. ரெட் கலர் செம்பருத்தி பூ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பின்பக்கம் வைக்கிறாங்கன்னு வச்சுங்க. நல்லா அபிஷேகம் பண்ணிட்டு அந்த ஸ்பட்டிகலிங்கத்துக்கு பக்கத்துல பின்பக்கம் அந்த சிவப்பு செம்பருத்தியை வைக்கும் போது அந்த செம்பருத்தி பூவோட கலர் சிகப்பு. என்ன ஆகும் கேட்டீங்கன்னா ஸ்பட்டிகலிங்கமும் எப்படி தெரியும்? சிவப்பு கலரா தெரியும். தூரத்துல இருந்து, ஏன்னா ரொம்ப பக்கத்துல போய் பார்க்கறதுக்கு சில பேர் கிடைக்கும், தூரத்துல இருந்து பார்த்தோம் அப்படின்னா சிவப்பு லிங்கமா இருக்கும். தேன் அபிஷேகம் பண்ணாவே சிவலிங்கம் எப்படி தெரியுங்களா தெரியும்? தேன் கலர்ல தெரியும். நல்லா தூரத்துல இருந்து பார்க்கும்போது. என்ன கலர் புஷ்பம் வைக்கிறீங்களோ அந்த கலர் புஷ்பத்தோட கலரை தானா எடுத்துக்கிட்டு ஸ்பட்டிகலிங்கம் அந்த கலர்ல தெரியும். இதுக்கு வந்து வேதாந்தத்துல என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த புஷ்பம் பின்னாடி வைக்கிறோம்ல அதுக்கு பேர் உபாதி அப்படின்னு பேர். இந்த ஸ்பட்டிகலிங்கத்துக்கு என்ன பேர் வேதாந்தத்துல? உபஹிதம் அப்படின்னு பேர். உபஹிதம்னா ஸ்பட்டிகலிங்கம்,
உபாதினா ஸ்பட்டிகலிங்கத்துக்கு பின்னாடி வைக்கக்கூடிய செம்பருத்தி பூ. இப்ப என்ன பண்ணுது, செம்பருத்தி பூவோட கலரை தன்னது மாதிரி எடுத்துக்கிட்டு இந்த ஸ்பட்டிகலிங்கம் தெரியுது. ஆனா ஆச்சா செம்பருத்தி இந்த ஸ்பட்டிகலிங்கம் சிவப்பாச்சா? எப்பவுமே சிவப்பா ஆக முடியாது. ஏன்னா ஸ்பட்டிகலிங்கம் எப்பவுமே கலர்லெஸ் தான். பக்கத்துல வைக்கிறதெல்லாம் அதுக்கு ஆகிடாது, கலர் ஆகிடாது. கலர் பக்கத்துல வச்சா அந்த கலர் அதுக்கு வராது. அப்ப என்ன பண்றோம், நிர்மால்யம் பண்றோம்னு வச்சுங்க. அந்த புஷ்பத்தெல்லாம் எடுத்து சுத்தப்படுத்துறோம். டெய்லி காலையில் அதான் பண்ணுவாங்க. முதல்ல கொண்டு வந்தோடனே சிவலிங்கத்தை வச்சு அதுக்கு பின்பக்கம் இருக்கிறது எல்லாத்தையும் கிளீன் பண்ணி வெறும் ஸ்பட்டிகலிங்கமா வைப்பாங்க. அப்ப அந்த பூ எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணோன்னே என்ன ஆயிடும், அந்த ஸ்பட்டிகலிங்கம் சிவப்பு கலர் போயிடும். ஸ்பட்டிகலிங்கம் கலர்லெஸ்ஸா ஒயிட்டா தெரியும் உங்களுக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னா, நிர்மாலியம் பண்ணப்படாத சிவலிங்கம். நம்ம எல்லாம் ஊர் சுத்திட்டு இருக்க சிவலிங்கம், உற்சவமூர்த்தி. நம்ம எல்லாம் ஊர் ஊரா போயிட்டு இருக்கோம். தேர் நிக்கவே மாட்டேங்குது. இங்க போறோம் அங்க போறோம். நிலைக்கு வாயானா நிலைக்கே வரமாட்டேன்றோம். தேர் பாத்தீங்கன்னா போயிட்டு 4 மணி நேரத்துல வந்துடணும். இல்ல 4 மணி நேரத்துல வராம 4000 ஜென்மமா சுத்திக்கிட்டே இருக்கும். இன்னும் நிலைக்கு வரலன்னு சொல்லுவோம். நாளைக்கு தேர் திருவண்ணாமலை தேர் நிலைக்கு வந்துருச்சான்னு கேட்டுக்கிட்டே இருப்போம். நிலைக்கு வந்துருச்சுன்னா என்ன அர்த்தம், அதுக்கப்புறம் 1 வருஷம் அங்கேதான் இருக்கும். நம்ம பாத்தீங்கன்னா இன்னும் நிலைக்கே வரல, எல்லாம் சிவலிங்கமா இருக்கும். என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, பக்கத்துல ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணிட்டு இருக்கோம், மஞ்சப்பூ பச்சைப்பூ சிவப்பு பூன்னு ஒவ்வொருத்தரும் நிறைய உபாதியை வச்சிருக்கோம். பரமஹம்சானந்தா அது ஒரு பூ தான். நான் ஆம்பளை, ஐயோ பெரிய பூ அது. நான் பொம்பளை, நான் குரங்கு, நான் மனுஷன், நான் ராட்சச, எல்லாம் கலரா பாத்தீங்கன்னா பின்பக்கம் பூ வைக்கிறோம். இந்த பியூர் கான்சியஸ்னஸ் என்ன தெரியுது அப்படின்னா, ஸ்பட்டிகலிங்க மாதிரி இருக்கிற அந்த பியூர் கான்சியஸ்னஸ் இதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த உபாதின்னு சொல்ற அந்த தேகம், மனசு, புத்தி, இந்திரியங்கள் இதெல்லாத்தையும் இது என்ன இருக்கோ இதை எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா இந்த ஸ்பட்டிகலிங்கம் என்ன பண்ணுது, தன்னோடது மாதிரி காட்டுது. இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம்னு கேட்டீங்கன்னா, சித்தத்துல விருத்தி உண்டாகுது. சித்தத்தோட சுபாவம் தான் விருத்தி. விருத்தி யாரோட சுபாவம்? சித்தத்தோட விருத்தி. சித்தத்துல உண்டாகிறது. ஏன்ட்ட விருத்திகள் இல்ல. ஆனா நான் என்ன பண்ணிட்டேன், ஐயோ எனக்கு ஒரே பிரவாகமா போகுது, மனசு நிக்கவே மாட்டேங்குது சாமி, என் மனசு நிக்கவே மாட்டேங்குது சாமி, ஒரே டிப்ரெஸ்டா இருக்கு சாமி, ஒரே சஞ்சலமா இருக்கு சாமி, ஒரே ஆலசியமா இருக்கு சாமி, ரொம்ப பிரசன்னமா இருக்கு சாமி, ஆனந்தமா இருக்கு சாமி. நம்ம சொல்ற எல்லாம் ஃபால்ஸ். நம்ம எல்லா நாலேஜும் பாத்தீங்கன்னா தப்பான நாலேஜ். எப்படி ஸ்பட்டிகலிங்கத்தை சிவப்பா நம்ம தப்பா பாக்குறோமோ, சிவப்பு கலர் பூவை வச்சுக்கிட்டு சிவப்பா நமக்கு தெரியுதோ, அதே மாதிரி இந்த நான் அப்படின்ற கான்சியஸ்னஸ் என்ன பண்ணுது, இந்த பாடி மைண்டோட சேர்ந்து இருந்து தாம் இந்த சித்த விருத்திகளுக்கு ஏத்த மாதிரி அது என்ன பண்ணுது, ப்ரொஜெக்ட் ஆகி காட்டுது. நம்ம நம்புறோம் அதெல்லாம். இப்ப சித்த விருத்தியை ரிமூவ் பண்றோம். எப்படி செம்பருத்தியை ரிமூவ் பண்ணினீங்கன்னா ஸ்பட்டிகலிங்கம் ஸ்பட்டிகமா கலர்லெஸ்ஸா தெரியுமோ, தான் தானா இருக்குமோ, அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த சித்த விருத்திகளை எல்லாத்தையும் நீங்க ரிமூவ் பண்ணினீங்க அப்படின்னா, விருத்தி நிரோதம் பண்ணினீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஸ்பட்டிகலிங்கம் கலர்லெஸ்ஸா இருக்கிற மாதிரி நானும் எப்படி ஆயிடுவேன், வெறும் சச்சிதானந்தமா பியூர் கான்சியஸ்னஸா நாம ரூபம் இல்லாதவனா நான் இருப்பேன். வெறும் பியூர் கான்சியஸ்னஸ், அதான் என்னுடைய சுபாவம். ஆச்சாரியா சொல்றாரு பாருங்க, யதா சர்வாசாம் விருத்தினாம் நிரோதக, எப்பொழுது எந்த சமயத்துல சித்த விருத்திகள் எல்லாம் நிரோதமாகுதோ ததா அப்பொழுது திரஷ்டுகு பார்ப்பவன். யாரு பார்ப்பவன்? நான். அந்த நான் பாத்தீங்கன்னா சிதிசக்தேகே சுவாபாவிகே, என்னுடைய சக்தி என்னது, சச்சிதானந்தம்ன்ற கான்சியஸ்னஸ் தான் சிதிசக்தி. அந்த பார்ப்பவன் எங்க போய் எஸ்டாப்ளிஷ் ஆகுறானா, என்னுடைய அந்த கான்சியஸ்னஸ்ன்ற அந்த சுவாபாவமா, என்னுடைய ஒரிஜினல் சுவாவம் சைத்தன்யம் தான், பார்ப்பவன் தான். கான்சியஸ்னஸ் வெறும் பூரண அறிவு தான், பூரண உணர்வு தான். அந்த பூரணமான பியூர் கான்சியஸ்னஸ்ல சுவாவம் அது. அந்த சுவாவத்துல பாத்தீங்கன்னா சொரூபம் அது. அந்த சொரூபத்துல ஸ்திதிஹி, என்னுடைய ஸ்திதியானது உண்டாகிறது. நான் நானா நிக்கிறேன். எப்படி அப்படின்னா, குசும அபாகமே, ஸ்பட்டிகலிங்கத்துக்கு பின்னாடி இருக்கிற பூவை எடுத்ததுக்கு பிறகு, அபாகமேனா நீக்கிறதுக்கு பிறகு, ஸ்பட்டிகமனேர் இவ, அந்த ஸ்பட்டிகலிங்கம் பாத்தீங்கன்னா ஸ்பட்டிகமணி எப்படி கலர்லெஸ் ஆகுமோ, தான் தானா இருக்குமோ கலர் இல்லாம, அதே மாதிரி இந்த ஆத்மாவும் சித்த விருத்திகளை நிரோதம் பண்ணதுக்கு பிறகு தான் தானா தன்னுடைய சைத்தன்ய சுரூபத்தில் நிலை பெறுதா? அதுவாதான் இருக்கு. நிலை பெறுதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அது அதுவாதான் இருக்கிறது. சிதிசக்தேகே சைத்தன்ய மாத்திரம் சுபாவம்.
இந்த ஆத்மாவோட சுபாவம் என்னப்பா அப்படின்னா, சிதி சக்திக்கு என்ன சுபாவம் அப்படின்னா சைத்தன்ய மாத்திரம், வெறும் உணர்வு மாத்திரம், வெறும் அறிவு மாத்திரம் தான் சுபாவம் ஒழிய வேற சித்த விருத்திலாம் சுபாவம் இல்ல. ந விருத்தையக இதி பாவக. பூர்வபக்ஷிக்க அந்த சிஷ்யன் புரிஞ்சிட்டு இருந்தான்ல தனியா, சித்த விருத்திகளை நிரோதம் பண்ண முடியாது, நான் பார்த்தீங்கன்னா என்னோட சுபாவம் சித்த விருத்தி தான் அவன் நினைச்சுட்டு இருந்தான். சித்த விருத்தியை நிரோதம் பண்ணா நான் என்ன ஆவேன் அப்படின்னு கேள்வி கேட்டான் அவன். ஒன்னும் ஆகாதுப்பா, சித்த விருத்தி உன்னோட சுபாவம் இல்ல, உன்னோட சுபாவம் எதுன்னு கேட்டீங்கன்னா பியூர் கான்சியஸ்னஸ் தான். அப்ப விற்த்திகளை நிரோதம் பண்ணிட்டேன்னா நீ பியூர் கான்சியஸ்னஸா இருப்ப, அதுதான் உன்னோட சுபாவம் அப்படின்னு பாவமாகும். பாவம்னா அபிப்பிராயமாகும் அப்படின்னு 3வது சூத்திரம் கம்ப்ளீட் ஆகுது. மீதியை நம்ம நாளைக்கு பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருபியோ நம. ஹரிஹி ஓம். ஜி அடுத்த லைன் தான் ஜி, அடுத்த பேஜில் தான் இருக்கு பாருங்க. சொல்லியாச்சு. சிதிசக்தேகே சைத்தன்ய மாத்திரம் சுபாவோ ந விருத்தய இதி பாவக சொல்லியாச்சு. 3ஆம் நம்பர் முடிச்சுட்டேன் பாருங்க, பக்கத்துல நம்பர் போட்டு முடிச்சிருக்கோம். அடுத்த பேஜில் தான் அடுத்த சூத்திரத்துக்கு அவதாரிக்க வரும். இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாம் ஜி. ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம்.